Hi students, welcome to our next gen academy. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா நடுவண் அரசு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் லெசன் பார்த்தீங்கன்னா நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. 10th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் லெசனா இருக்கு. அதே மாதிரி நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் 12th ஸ்டாண்டர்ட்லயும் வந்து இந்த லெசன் இருக்கு. உங்களுக்கு தெரியும் நம்ம கிளாஸ் வந்து பைலிங்குவல் கிளாஸ், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நம்ம வந்து கம்ப்ளீட்டா இந்த டாபிக் முடிச்சிருவோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 2 விஷயங்கள் பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம். என்னென்னன்னா பிரசிடென்ட், அதாவது குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் பத்தி பார்க்க போறோம். அப்புறம் வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர். இவங்க 2 பேர் பத்தி கம்ப்ளீட்டா எல்லா டீட்டெயிலும் பார்த்துருவோம். அது இல்லாம அடிஷ்னலா இந்த வீடியோல நான் இன்னும் உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா இப்ப டிஎன்பிஎஸ்சில வந்து ரீசெண்டா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வருது இந்தியன் பாலிட்டில. ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதே மாதிரி அதர் தேன் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் டு பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். என்னென்னலாம் ஆர்டிகல் வந்து பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்க்கு ரிலேட் ஆகுது அப்படின்றது வந்து ஆர்டிகல் 52 டு ஆர்டிகல் 58 வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அது இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பிஒய்க்யூ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் நம்ம வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இதில் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஒய்க்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் கம்ப்ளீட்டா. ஸோ இந்த வீடியோ நீங்க பார்க்கறது மூலியமா நான் 10th ஸ்டாண்டர்ட் லெசனும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க, 12th ஸ்டாண்டர்ட் லெசன்ல இருக்க பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க, ஆர்டிகல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க, தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ இதுல இருந்து வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிடும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நடுவண் அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், சரிங்களா? இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் தி சுப்ரீம் கவர்மெண்ட் இன் அவர் கண்ட்ரி. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சுப்ரீம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஃபர்ஸ்ட். அடுத்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, தி ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் இன் நியூ டெல்லி. நியூ டெல்லியில ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. இது ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 52 to 78 in part 5 of Indian Constitution deals with the Union Executive. இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பத்தி டிஸ்கஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 52 to 78 in part 5. இந்த பார்ட் 5 வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பத்தி பேசும். பார்ட் 6 வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பத்தி பேசும். அது நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். சரிங்களா? இங்க தி மேக்கர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் பை கிவிங் டியூ ரெகக்னேஷன் டு தி வாஸ்ட்னஸ் அண்ட் ப்ளூரல் கேரக்டர் ஆஃப் அவர் நேஷன் ஹேவ் ப்ரொவைடட் ஏ ஃபெடரல் அரேஞ்ச்மெண்ட், அதாவது கூட்டாட்சி தத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க கவர்னன்ஸ்க்கு. தி சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 ஆர்கன்ஸ் சொல்லி சொல்றாங்க. 3 மேஜர் ஆர்கன்ஸ் தான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு. ஒன்னு யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்னு லெஜிஸ்லேச்சர், இன்னொன்னு ஜுடிஷியரி. இது மூணும் தான் வந்து நம்ம இந்திய அரசாங்கத்தையே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இதை பத்தி டீடைல்டா பார்க்கலாம். தி யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கன்சிஸ்ட் ஆஃப், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல யார் யாரெல்லாம் வர்றாங்க, அப்புறம் லெஜிஸ்லேச்சர்ல யார் யாரெல்லாம் வராங்க, ஜுடிஷியரியில யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இதே தமிழ்ல இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம், அறிமுகம். இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு இந்த நடுவண் அரசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உயர்ந்த அரசாங்க அமைப்பு. இதன் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது, அமைந்துள்ளது. நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, நியூ டெல்லி. அது அடுத்து இந்திய அரசியல் அமைப்பின் பகுதி 5ல் 52 முதல் 78 வரையிலான சட்ட பிரிவுகள் நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகின்றன. சரிங்களா? அதாவது ஆர்டிகல் 52 52 முதல் 78 வரையிலான சட்ட பிரிவுகள் வந்து நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இங்க கவனிங்க, இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவின் பரந்த மற்றும் பன்முகத்தன்மையை கருத்தில் கொண்டு இந்தியாவிற்கு கூட்டாட்சி முறையிலான அரசை வழங்கியுள்ளனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அதே தான் நம்ம இங்க பார்த்தோம். என்னது, ஹேவ் ப்ரொவைடட் ஏ ஃபெடரல் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ஹர் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த கூட்டாட்சி அப்படின்னா ஃபெடரல் அரேஞ்ச்மெண்ட். அடுத்து நடுவண் அரசு 3 அங்கங்களை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம பார்த்தோம் 3 மெயின் ஆர்கன்ஸ் சொல்லி பார்த்தோம். என்னென்ன அப்படின்னா
நிர்வாகம் அதாவது எக்ஸிகியூட்டிவ், சட்டமன்றம் அதாவது லெஜிஸ்லேச்சர், அடுத்து நீதித்துறை ஜுடிஷியரி ஆகியவன ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இத ஒரு அழகா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியும். இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. நடுவண் அரசு வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு நிர்வாகம், இன்னொன்னு சட்டமன்றம், இன்னொன்னு நீதித்துறை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இந்த நிர்வாகம் அடிப்படையில நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, இந்திய குடியரசுத் தலைவரை பத்தி பார்க்க போறோம். அடுத்து துணை குடியரசுத் தலைவரை பத்தி பார்க்க போறோம். இவங்க 2 பேரை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அடுத்து பிரதம அமைச்சர், அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அமைச்சரவை குழு இதெல்லாம் வந்து நம்ம எதுல பார்க்கலாம்னா பார்ட் 2ல பார்க்கலாம். பார்ட் 2ல நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த நிர்வாகம் பண்ற இதை இப்படி பிரிச்சிருக்காங்க. நிர்வாகம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து நிர்வாகம் பண்ணுவாங்க. அடுத்து சட்டமன்றம். சட்டமன்றம்னா நம்ம நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாடாளுமன்றத்தை 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு மக்களவை, இன்னொன்னு மாநிலங்களவை. சரிங்களா? அதாவது லோக்சபா, ராஜ்யசபா. இந்த ராஜ்யசபாவை என்னவா பிரிக்கிறாங்கன்னா 238 உறுப்பினர்கள் கொண்டவர்களா வந்து இந்த ராஜ்யசபா இயங்கிட்டு இருக்கு. இந்தியாவின் மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் வந்து இங்க இருப்பாங்க. இங்க வந்து 12 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுவார்கள். யார் யாரு என்னென்ன துறையிலிருந்து நியமனம் செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நம்ம மாநிலங்களவையில உள்ளது. அடுத்து மக்களவையில நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த 12 உறுப்பினர்கள்ல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து யாராவது போயிருக்காங்களா? இப்போ ரீசெண்டா தமிழ்நாட்டுல இருந்து 12 உறுப்பினர்கள்ல யாராவது இப்ப இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் யார் கரெக்டா கமெண்ட் பண்றீங்கன்னு. அதே மாதிரி இந்த 238 உறுப்பினர்கள்ல நம்ம இந்தியாவின் மாநில சட்டமன்றங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்புனவங்கல்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. அதுல இப்ப புதுசா ஒருத்தர் அதாவது 2025ல இருப்போம். இப்ப நம்ம புதுசா ஒருத்தர் வந்து அனுப்பியிருக்காங்க. அவர் யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த 238 பேர்ல அவர் யாரு? இந்த 12 பேர்ல நியமனம் பண்ணவர் தமிழ்நாட்டுல இருந்து யாருன்னு சொல்லி கரெக்டா நீங்க சொல்லுங்க. சரி, அடுத்து மக்களவை. இந்த மக்களவை பார்த்தீங்கன்னா 543 உறுப்பினர்கள் வந்து நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படுறவங்க மக்களவையில இருப்பாங்க. 2 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட ஆங்கிலோ இந்தியர்கள். இப்போ இந்த விஷயம் இருக்கான்னா இது இல்லை. இது தூக்கிட்டாங்க. இத பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். இதுதான் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸும் கூட சேர்த்து பார்க்கிறதா நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அடுத்து சட்டமன்றம் முடிஞ்சதுங்க. சட்டமன்றத்துல நாடாளுமன்றம், மக்களவை, மாநிலங்களவை, மக்களவை, லோக்சபா, ராஜ்யசபா 238 பேர் பிளஸ் 12. அப்ப 238 பிளஸ் 12 250. இங்க 543 பிளஸ் 2 545 இருந்தது. இந்த 2 தூக்கிட்டாங்க. இது 543 இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நீதித்துறை. நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. இந்த நீதித்துறையை என்னவா பிரிக்கிறாங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்றம் அதாவது சுப்ரீம் கோர்ட், இந்திய தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, மற்ற நீதிபதிகள் இவங்களை பத்தி பேசுறது வந்து இந்த நீதித்துறை. அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன் பாருங்க. எக்ஸிகியூட்டிவ் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அடுத்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அடுத்து பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சரிங்களா? அடுத்தது லெஜிஸ்லேச்சர்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ராஜ்யசபா, லோக்சபான்னு 2ஆ பிரிக்கிறோம். 238 எலெக்டட் பை ஸ்டேட் அசம்பிளிஸ். இதுதான் முக்கியம். அடுத்து 12 நாமினேட்டட் பை பிரசிடென்ட். அதே மாதிரி லோக்சபா பார்த்தீங்கன்னா 543 எலெக்டட் பை பீப்புள், 2 நாமினேட்டட் பை பிரசிடென்ட். அடுத்து ஜுடிஷியரியில பார்த்தீங்கன்னா இந்த 2 நாமினேட்டட் பை பிரசிடென்ட் இல்ல. அதை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அடுத்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட், சீஃப் ஜஸ்டிஸ், அடுத்து அதர் ஜட்ஜஸ் 27 மெம்பர்ஸ். இந்த டேபிள் வந்து உங்களுக்கு நல்ல மைண்ட்ல இருந்துச்சுனாலே போதும். நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இவங்களை பத்தி பார்க்க போறோம். பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் பத்தி பார்க்க போறோம். சரி, இப்போ இந்த 2 நாமினேட்டட் பை பிரசிடென்ட் இதை பத்தி பார்த்துடலாம் வாங்க. இது ஏன் இல்லை இப்போ அப்படின்னு சொல்லி ஏன் தூக்கிட்டாங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். அதாவது இது எப்படி நீக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 104வது சட்ட திருத்தம் நோட் பண்ணிக்கோங்க. 104வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2019ல வந்து என்ன பண்றாங்கன்னா
இந்த பில்லு வந்து ஆக்டா மாறுது 104வது சட்ட திருத்தம் மூலியமா. இது கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 25th ஜனவரி 2020. எப்ப நடைமுறைக்கு வருதுன்னா, அதே கூட 25th ஜனவரி 26க்கு முன்னாடி ஜனவரி 2020ல நடைமுறைக்கு வருது. ஆக்ட் வந்து 2019. இங்க என்ன பண்றாங்கன்னா, ரிசர்வேஷன் அதாவது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா, எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. என்ன எக்ஸ்டெண்ட் பண்றாங்கன்னா, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ரிசர்வேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. எம்பிஸ், எம்எல்ஏஸ் அந்த இதுல வந்து எம்பிகள் தேர்ந்தெடுக்கும் முறையிலும், எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கும் முறையிலும் ரிசர்வேஷன் வந்து எஸ்சி, எஸ்டிக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. 2020ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. 10 இயர்ஸ். யூசுவலா 10 இயர்ஸா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து 2030ல வந்து இத மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. எத நிறுத்திடுறாங்கன்னா, ஆங்கிலோ இந்தியன் நாமினேஷன வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆர்டிகிள் 331 அண்ட் 333 படி என்ன பண்ணிடுறாங்கன்னா, அபாலிஷ் பண்ணிடுறாங்க. அபாலிஷ் பண்ணிட்டு, இந்த எக்ஸ்டென்ஷன்ல எஸ்சி, எஸ்டிக்கு மட்டும் எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க. ஆங்கிலோ இந்தியன்ஸ் ஆர்டிகிள் 331 அண்ட் 333 இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க, நாமினேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அபாலிஷ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒரு டெம்பரவரி ப்ரொவிஷன் தான் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எழுதியிருக்காங்க. என்னன்னா, இது தேவைன்னா வந்து 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போலாம். தேவையில்லாத சூழ்நிலையில் வந்து நீங்க இது வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப டெம்பரவரி ப்ரொவிஷன் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க 2020ல. இப்போ ஒன்லி எஸ்சி, எஸ்டி ரிசர்வேஷன் மட்டும் தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஆங்கிலோ இந்தியன் கோட்டா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நிறுத்தி வைக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ எப்படி வந்து பிரசிடென்ட் வந்து 2 மெம்பர்ஸ வந்து நாமினேட் பண்றாரோ, அதே மாதிரி வந்து கவர்னர் வந்து நம்ம ஸ்டேட் அசெம்பிளிஸ்க்கு வந்து 2 மெம்பர்ஸ் வந்து சாரி 1 மெம்பர் வந்து நாமினேட் பண்ணுவாரு. ஸோ இத பத்தி நம்ம ஃபங்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர்ல வந்து நம்ம இது பார்க்கலாம். இப்போதைக்கு இத பத்தி வேண்டாம். கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. பிரசிடென்ட் வந்து 2 பேர் வந்து லோக்சபால நாமினேட் பண்றாரு ஆங்கிலோ இந்தியன்ஸ். அந்த 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இல்ல. அது வந்து நம்ம தூக்கிட்டோம். அக்கார்டிங் டு 104th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 25th ஜனவரி 2020. ரிமூவ் பண்ணதுக்கு வந்து ஆங்கிலோ இந்தியன் நாமினேஷன் வந்து அபாலிஷ் பண்ண ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 331 அண்ட் 333. இந்த 2 ஆர்டிகல் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த கொஸ்டின் வரும். கண்டிப்பாக வரும். அதே மாதிரி ஆர்டிகல் 334 என்னன்னு சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து ஓகே. இப்போ இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் 1 நம்ம பார்த்துட்டோம். ஓகே. அடுத்தது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம். இத நம்ம முடிச்சிட்டோமா? கூட்டாட்சி. அப்புறம் வந்து குடியரசுத் தலைவர். ஓகே. இங்க வந்து என்னன்னா, நிர்வாகம் என்பது யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி இங்க குடுத்திருக்காங்க. நிர்வாகம் என்பது யார் யாரெல்லாம் உள்ளடக்கியது? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு மற்றும் இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் இவர் யாருன்னா அட்டார்னி ஜெனரல் ஆகியோரை உள்ளடக்கியதாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நடுவண் சட்டமன்றமானது நாடாளுமன்றம் என்றும் அழைக்கப்படுகிறது. நாடாளுமன்றம்னாலும் இந்த ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ள இருக்கும். நாடாளுமன்றம்னா என்ன, சட்டமன்றம்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாராளுமன்றம்னாலும் ஒண்ணுதான். இது 3ம் ஒண்ணுதான். நம்ம ஸ்டேட்ல வந்து சட்டமன்றம்னு சொல்லுவோம். சென்ட்ரல்ல வந்து நாட்டையே வந்து ஆள்றது இந்த 2 அவைகள் தான். ஈரவைகள். மாநிலங்களவை, மக்களவை. ஸோ இது வந்து நாடாளுமன்றம் இல்ல வந்து பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது 2 அவைகளை கொண்டது. அவை மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபா மற்றும் மக்களவை, லோக்சபா. இந்த மக்களவை, லோக்சபாக்கு தான் நம்ம வந்து எலக்ஷன் நடந்தது. இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி எலக்ஷன் நடந்தது பார்த்தீங்களா? அ நம்ம தமிழ்நாட்டுல வந்து நம்ம டிஎம்கே வந்து 39 தொகுதியில வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அது வந்து லோக்சபா எலக்ஷன். அது மூலியமா தான் வந்து மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பாரு. ஆனா இந்த மாநிலங்களவைக்கு வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வந்து நடக்காது. இது வந்து என்னது இன்டைரக்ட் எலெக்ஷன். அதாவது நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. அதாவது நம்ம ஸ்டேட்ல நடந்த எலெக்ஷன்ல ஜெயிச்ச எம்எல்ஏக்கள். அவங்க தேர்ந்தெடுத்து எத்தனை பேர் தேர்ந்தெடுத்தா 18 பேர் தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. இது எல்லாமே பார்க்கலாம். நம்ம கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அஹ் ஆகி இது வந்து என்னன்னா, இந்த நடுவண் நீதித்துறை வந்து உச்சநீதிமன்றத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. அது இங்க சேம் அதே தான் வந்து இங்க இருக்கும். இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இங்கிலீஷ்லயும் பார்த்துடலாம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஹவுசஸ் நேம்லி
ராஜ்சபா அண்ட் லோக்சபா. த யூனியன் ஜுடிஷியரி கன்சிஸ்ட் ஆஃப் யார் இருக்காங்க? யூனியன் ஜுடிஷியரி கன்சிஸ்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அடுத்தது இந்தியாவோட குடியரசுத் தலைவர். இப்பதான் நம்ம வந்து டாபிக் குள்ள வரோம். ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இதுல ஒவ்வொரு லைனும் இம்பார்ட்டன்ட். அதனால நான் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஆர்டிகல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இது ஹைலைட் பண்ணியிருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அது வந்து நான் ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? சரி. தி பிரசிடென்ட் இஸ் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டா ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர், பிஎம். ரியல் அது வந்து நம்ம பிஎம் டாபிக் பார்க்கும்போது பார்ப்போம். பிரசிடென்ட் யாருன்னா நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். இது கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அதே மாதிரி இவர் யாருன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் இந்தியன் யூனியன் இஸ் பிரசிடென்ட். இந்த வார்த்தைங்க ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹி இஸ் டெசிக்னேட்டட் ஆஸ் தி ஃபர்ஸ்ட் சிட்டிசன். இந்தியாவோட முதல் குடிமகன் யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு? நம்ம பிரசிடென்ட் தான். ஒரே நிமிஷம், ரெக்கார்டிங் கரெக்டா போதான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே. அடுத்தது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சீஃப் எக்ஸிக்யூட்டிவ், நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சிட்டிசன். அடுத்து பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து யாருன்னா சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னா யாரு? நேவி, ஆர்மி, அப்புறம் ஏர்ஃபோர்ஸ். இதனோட சுப்ரீம் கமாண்டர். இப்போ புதுசா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். சார் இப்போ பிபின் ராவத் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. 2020 ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல வந்து இது சார் ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல நம்ம தமிழ்நாட்டுல குன்னூர்ல வந்து அவர் இறந்திருப்பாரு. அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து யாருன்னா சிடிஎஸ், அதாவது சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் அட்மிரல். அதாவது இந்த சுப்ரீம் கமாண்டருக்கு கீழே ஒருத்தரா நியமனம் பண்ணாங்க. இப்பவும் வந்து சுப்ரீம் கமாண்டர் வந்து இப்பதான் அந்த ரீசெண்டா அந்த போஸ்ட் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் பிபின் ராவத் தான் வந்து அதுல ஃபர்ஸ்ட் சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபா வந்து ஃபர்ஸ்ட் இருந்தாரு. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்திருப்பாரு. ஆக்சிடென்ட்னா அந்த பனிமூட்டத்துல ஹெலிகாப்டர் கிளம்பும் போது தெரியாம மரத்துல மோதி நம்ம குன்னூர் ஊட்டியில வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்து அவர் இறந்திருப்பாரு. இது நீங்க நியூஸ்ல அக்ராஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ இப்போ யாரு இந்த சீஃப் அட்மிரலா இருக்காங்க டிஃபென்ஸுக்கு அப்படின்னு சொல்லி அதையும் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து தி பிரசிடென்ட் இஸ் ஆல்சோ எப்படி சுப்ரீம் கமாண்டரா ஆர்ம்டு ஃபோர்ஸ் இருக்காரோ அதே மாதிரி இஸ் ஆல்சோ தி கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வார்த்தையும் ரொம்ப முக்கியம். இங்க எக்ஸாம்ல கேட்கலாம், பிரைம் மினிஸ்டர் இஸ் தி கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கிடையாது, பிரசிடென்ட் தான் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். அக்கார்டிங் டு ஆர்டிகல் 53, ஆர்டிகல் 53 படி தி கான்ஸ்டிடியூஷன் என்னன்னா, சரி ஓகே, இந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்றத ஒரு ஒரு இது பார்த்துடலாம். சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இது பார்த்தோம்னா உள்ள நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ ஆர்டிகல் 52 to 78 வந்து கம்ப்ளீட்டா எதை பத்தி டீல் பண்ணுதுன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பத்தி டீல் பண்ணுது. இதுல ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 52 என்னன்னா, தேர் செல் பி எ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பார். அதாவது ஒரு குடியரசுத் தலைவர், இந்தியாவுக்குன்னு ஒரு குடியரசுத் தலைவர் தேவை அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 52. அடுத்தது ஆர்டிகல் 53 எதை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, நிர்வாகம், எக்ஸிகியூட்டிவ் பவர், நிர்வாகம் சம்பந்தப்பட்ட எல்லா பவரும் ஆஃப் தி யூனியன் வெஸ்ட் இன் தி பிரசிடென்ட். அதாவது ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. இது கேட்பாங்க. எந்த ஆர்டிகல்? ஆர்டிகல் 53. அடுத்தது ஆர்டிகல் 54. பொறுமையா பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்ட்டை எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறாங்க? குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை. அது எல்லாமே நம்ம இப்ப பார்ப்போம். எப்படி எல்லாம் எலெக்ட் பண்றோம் நம்ம பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 54. அடுத்தது ஆர்டிகல் 55 எதை பத்தி சொல்லுதுன்னா, மேனர் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் முறை. அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தல் வேற, அவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கும் முறை பத்தி பேசுறது வந்து ஆர்டிகல் 55. அடுத்தது குடியரசுத் தலைவர் எத்தனை வருஷம் குடியரசுத் தலைவர் ஆட்சியில் இருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தி டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட். நம்ம இதுல 5 years. அதை பத்தி பேசுறது வந்து ஆர்டிகல் 56. இது எல்லாமே வந்து 1 மார்க்ல அப்ஜெக்டிவ் டைப்ல ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நீங்க மெயின்ஸ் எழுதும்போது பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அங்க வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆர்டிகல் 52 மென்ஷன்ஸ் தேர் ஷில் பி a president of India.
53 எக்ஸிகியூட்டிவ் பவர், 54 எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், அடுத்து 55 மேனர் ஆஃப் எலெக்ஷன். அப்படியே கண்டினியூ வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஒரு பிரசிடென்ட் வேணும். அந்த பிரசிடென்ட் தான் நிர்வாகம் பண்ணுவாரு. அவரை நம்ம என்ன பண்ணுவோம், சரி வாங்க எல்லாம் எலெக்ஷன் பண்ணலாம்னு எலெக்ஷன் பண்றோம். எப்படி எலெக்ஷன் பண்ண போறோம் அப்படின்றது, எலெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு அவர் எவ்வளவு வருஷம் வந்து நம்ம டேர்ம்ல உட்கார வைக்க போறோம் அப்படின்றது, அடுத்தது அவர் டேர்ம் 5 வருஷம் முடிஞ்ச பின்னாடி அவர் எலிஜிபிளா, ரீ எலெக்ஷனுக்கு அவர் எலிஜிபிளா, எலிஜிபிலிட்டி ஃபார் ரீ எலெக்ஷன். ஆமா, அவர் எலிஜிபிள் ஃபார் ரீ எலெக்ஷன். சரி, ஓகே, இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்ப அவருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும் அவர் ஒரு பிரசிடென்ட் ஆகிறதுக்குன்றத பத்தி பேசுறது ஆர்டிகல் 58. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரசிடென்ட்டை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 52 டு 62. இந்த 10மே வந்து மெயினா பிரத்யேகமா வந்து பிரசிடென்ட்டை பத்தி மட்டும் சொல்லும். அடுத்து 59 பாத்தீங்கன்னா வந்து கண்டிஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃபீஸ், குடியரசுத் தலைவரின் பதவி குறித்த நிபந்தனைகள். அதாவது என்னென்ன கண்டிஷன்ஸ், ப்ரிவிலேஜஸ், இதை பத்திலாம் வந்து இந்த நிபந்தனைகள்லாம் பத்தி பேசுறது வந்து ஆர்டிகல் 59. அடுத்து ஆர்டிகல் 60 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நம்ம இப்ப எலெக்ஷன் நடந்துருச்சு, டேர்ம் 5 வருஷம் முடிவு பண்ணிட்டோம், எலிஜிபிலிட்டி, ரீ எலெக்ஷன், குவாலிஃபிகேஷன் பண்ணிட்டோம், அவருக்கு கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்ப நம்ம சும்மா ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டு வரனால சொல்றேன். அவர் இப்ப வந்து பதவி பிரமாணம், ஓத் ஆர் அஃபர்மேஷன் பை பிரசிடென்ட், அவர் யார் முன்னாடி குடியரசுத் தலைவர் வந்து சத்திய பிரமாணம், அதாவது பதவி பிரமாணம் யார் முன்னாடி எடுத்துப்பாருன்னு பத்தி பேசுறது ஆர்டிகல் 60. அடுத்தது, ஓகே, பதவி பிரமாணம் பண்ணிட்டோம், இப்ப அவரை வேலையில இருந்து தூக்கணும், ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சுட்டாரு அப்படின்னா அதை பத்தி பேசுறது வந்து ஆர்டிகல் 61. இம்பீச்மெண்ட், அதாவது குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கும் முறை, குற்றச்சாட்டுக்கு உடன்பட்டால் அவரை வேலையிலிருந்து நீக்கக்கூடிய அதிகாரமும் நம்மளுக்கு இருக்கு. 61 இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். அடுத்து டைம் ஆஃப் எலெக்ஷன் அண்ட் ஃபில்லிங் வேகன்சி, அது வந்து பாத்தீங்கன்னா 62. தேர்தல் நடைபெறும் நேரம் மற்றும் காலி இடத்தை நிரப்புதல் வந்து 62. அடுத்து இது 62ஓட முடிஞ்சிருச்சுங்க பிரசிடென்ட். இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வைஸ் பிரசிடென்ட் பார்க்கும்போது அந்த அந்த டாபிக் வரலாம். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் பத்தி எக்ஸ்க்ளூசிவா பேசுற ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னா, அடுத்து வைஸ் பிரசிடென்ட், அடுத்து எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், டேர்ம், வேகன்சி, ஓத், அஃபர்மேஷன், டிஸ்சார்ஜ், இதெல்லாம் நம்ம வைஸ் பிரசிடென்ட் பார்க்கும்போது பார்ப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதாவது இங்க பாருங்க, 71 வந்து எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் ரிகார்டிங் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட், இவங்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் முறையில ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை பத்தி பேசுறது 71. அடுத்தது 72 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 72 அதாவது பிரசிடென்ட் பவர்ஸ் டு பர்டான் இதுல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, நான் நடத்தும்போது உங்களுக்கு அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து 73 எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன். நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, நிர்வாகத்துறை அதிகாரம் 73. 73யும் நீங்க எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன், இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற 73. இங்க நம்ம பார்த்தது வந்து எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் தி யூனியன் வெஸ்ட் வித் தி பிரசிடென்ட். ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆயிருக்காதீங்க. 53, 72 ரெண்டுமே வந்து எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் தி யூனியன் வெஸ்ட் அவர் கையில இருக்கு. அவர் வந்து என்ன நேரடியாவோ இல்ல மறைமுகமா யார் மூலியமா, மறைமுகமான யாரு, பிரைம் மினிஸ்டர் மூலியமா அந்த நிர்வாக பொறுப்பை வந்து அவர் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்க இருக்க 72 வந்து டைரக்டா டீல்ஸ் வித் என்னன்னா எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் தி யூனியன், இதை பத்தி சொல்லுது. அடுத்தது 74 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இங்க வேற பிரசிடென்டோட இது அதிகாரங்கள் வந்து வேற இங்க எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி, ஓகே, இது வரைக்கும் அதாவது 52 டு 62 பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 71, 72. 72 ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க 71, 73 பார்க்கலாம் கூட பரவாயில்ல. 71 வந்து 72 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இதை பத்திலாம் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ உங்களுக்கு நடத்துவேன். நடத்த வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்னொரு ரெக்வஸ்ட், நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போதான் நீங்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரெகுலரா சிலபஸ் வைஸ் நம்ம வந்து டாபிக் போட்டுட்டு இருக்கோம். சரி, ஓகே, இது எல்லாமே பார்த்துருங்க. 52, 53 இதெல்லாமே நம்ம அங்க போகும்போது நம்ம ஒவ்வொன்றா வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஆர்டிகல் 53 இங்க கொடுத்துருக்காங்களா, இங்க நம்ம இப்பதான் பார்த்தோம். ஆர்டிகல் 53 என்ன, எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் தி யூனியன் வெஸ்ட் இன் தி பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்க ஆர்டிகல் 53 என்ன, எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் தி யூனியன் ஷல் பி வெஸ்டட் இன் தி பிரசிடென்ட் விச் ஷல் பி எக்ஸைஸ்ட் பை ஹிம், அதாவது அவர் நேரடியாகவோ ஆர் ஆபீசர் சப்பார்டினேட் டு ஹிம், அவருக்கு கீழே இருக்கிறவங்களை வச்சு அந்த வேலையை வந்து அவர் செய்து முடித்தால் அது வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன், அடுத்து தமிழ்லயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்து பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப்
குவாலிஃபிகேஷன் ஃபார் எலெக்ஷன் ஆஸ் பிரசிடென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. திடீர்னு 5 மார்க் கொஸ்டின்ல மெயின்ஸ்ல கேட்கலாம். ஈஸியா எழுதிடலாம் இது. ஃபர்ஸ்ட் அவரு இந்திய குடிமகனா இருக்கணும், சிட்டிசன். ஏஜ் 35 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அடுத்து he must not hold any office of profit. எந்த ஒரு லாபம் தரும் வேலையில சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்ல, உள்ளாட்சி அரசாங்கங்கள்ல அவர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. he should have other qualification required to become a member of Lok Sabha. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அவருக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். என்ன குவாலிஃபிகேஷனா, லோக்சபா மெம்பர் ஆகக்கூடிய தகுதி உடையவரா அவர் இருக்கணும். ஹிஸ் ஆர் ஹர் நேம் ஷுட் பி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ யார் பிரசிடென்டா தேர்ந்தெடுக்கலாம், தேர்ந்தெடுக்கிறதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பேரை வந்து அட்லீஸ்ட் வந்து 50 பேர், 50 வாக்குடையவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா அவர் பேரை முன்மொழிய வேண்டும். ப்ரொபோஸ்டு. அடுத்து செகண்டட்னா வழிமொழிய வேண்டும் பை அனதர் 50. 50 பேர் முன்மொழியணும், 50 பேர் வழிமொழியணும். பை என்னன்னா எலக்டோரல் காலேஜ். எலக்டோரல் காலேஜ்னா என்னன்னு நம்ம இந்த இதுல அடுத்தடுத்த விஷயங்கள்ல நம்ம பார்க்கலாம். விச் எலெக்ட்ஸ் தி பிரசிடென்ட். எலக்டோரல் காலேஜ்னா ஒன்றும் இல்லைங்க. அதாவது எலக்டோரல் காலேஜ்னா லோக்சபால இருக்க எம்பிஸ், அடுத்து ராஜ்யசபால இருக்கக்கூடிய எம்பிஸ், அடுத்து யூனியன் டெரிட்டரி, 2 யூனியன் டெரிட்டரியில இருக்கிறவங்க ஸ்டேட் அசம்பிளிஸ் மட்டும்தான், ஸ்டேட் அசம்பிளிஸ் எம்எல்ஏக்கள் மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும்னா இங்க வந்து கன்சிடர் பண்ண முடியும். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டெல்லி அண்டு புதுச்சேரி அவங்க. அதுக்கு அடுத்து வந்து எம்எல்ஏக்கள், நம்ம மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, எம்எல்ஏஸ். இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் வந்து இன்டைரக்டா வந்து ஓட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம எலெக்ஷன்ல பார்க்கலாம். இப்போதைக்கு குவாலிஃபிகேஷன்ல எலக்டோரல் காலேஜ் என்னன்னு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அது கீழே எல்லாமே கீழே டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, என்னடா புரியல, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் புரியறது கஷ்டம். இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ள நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்து தி பிரசிடென்ட் cannot be a member of. அதே மாதிரி பிரசிடென்ட் cannot be a member of பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அவரு பிரசிடென்டா இருக்கும் பட்சத்துல அவரு ஒரு மெம்பரா இருக்க முடியாது. அப்படி இருக்கிறாரு அப்படின்னா அவர் சீட் என்ன ஆயிரும், his seat will be deemed to have been vacant on the date he or she assumes the office of president. அந்த வேலைக்கு பிரசிடென்டா அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களே, இங்க இருந்தாங்கனாலோ இல்ல இங்க இருந்தாங்கனாலோ அந்த சீட் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா வந்து வேக்கண்ட் ஆயிடும். ஏன்னா நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம், மஸ்ட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். இதுலயும் சம்பாரிச்சுட்டு அதுலயும் சம்பாரிச்சுட்டுலாம் இருக்க முடியாது. இங்க இருக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா குவாலிஃபிகேஷன்ல அதான் மெம்பர் ஆஃப் லோக்சபாக்கு நம்ம ஒரு மெம்பரா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ பார்லிமெண்ட்லயும் லோக்சபா மெம்பர் இல்லைன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மெம்பரா இருக்காங்கன்னா இட் லைஸ் என்ன ஆயிடும், வேக்கண்டா மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் பிரசிடென்ட். அடுத்து இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதையும் பார்த்துக்கோங்க. பாக்ஸ் கொஸ்டின். டூ யூ நோ இட் இஸ் வெல் நோன் ஃபேக்ட் தட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரிசைட்ஸ் அட். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 3 வீடு இருக்குங்க. 3 இடத்துல வந்து அவர் தங்குவார். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹவுஸ் எங்க 3ன்னு போட்டுறேன். ஃபர்ஸ்ட் ராஷ்டிரபதி பவன் இன் நியூ டெல்லி. நியூ டெல்லியில இருக்க ராஷ்டிரபதி பவன், இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, பவன். சரிங்களா? அடுத்தது ரிட்ரீட் பில்டிங் இன் சிம்லா. சிம்லால இருக்க ரிட்ரீட் பில்டிங்ல கொஞ்ச நாள் தங்குவாருங்க. அடுத்தது ராஷ்டிரபதி நிலையம். இந்த வார்த்தை முக்கியம், நிலையம். இங்க பவன், இங்க நிலையம். நிலையம் எங்க இருக்குன்னா ஹைதராபாத்ல இருக்குங்க. இங்க கொஞ்ச நாள் தங்குவார். ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க சென்டர், அடுத்து அதுக்கு அடுத்து இப்போ இந்தியா மேப் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஜம்மு காஷ்மீர், அடுத்து டெல்லி, நியூ டெல்லி, அப்புறம் சவுத்ல இங்க ஹைதராபாத்ல இருக்கிறாரு. அப்படின்னா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் லொகேஷன் 1 இன் நார்த், 1 இன் சவுத், 1 இன் சென்டர். எதுக்காகனா இந்தியாவோட யூனிட்டி அண்ட் டைவர்ஸ் கல்ச்சர் ஆஃப் பீப்புளை பத்தி அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால வந்து இந்த 3 இடத்துலயும் தங்கி அந்தந்த ஏரியாவுக்கு உண்டான வேலையை அங்கங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, எலக்டோரல் காலேஜ். அதுன்னா என்னன்னு சொல்லி நான் சொல்றேன் பாருங்க. சரி, இது வரைக்கும் வந்து தமிழ்ல நான் சொல்லிடுறேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இங்கிலீஷ் வர வரைக்கும் மூவ் பண்ணிக்கோங்க. இங்க வந்து என்னது, குடிமகனாக இருத்தல் வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சிட்டிசனா இருக்கணும். அடுத்து 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். அடுத்து இங்க கவனிங்க, நடுவண் அரசாலோ மாநில அரசாலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளாலோ
ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நோ ப்ராஃபிட். அடுத்து மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருத்தல் வேண்டும். லோக்சபால உறுப்பினர் ஆகணும் அப்படின்ற தகுதி இருக்கணும். அப்புறம் வந்து அவரின் பெயரை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கும் வாக்காளர்கள் குழுமத்தில் உள்ள 50 வாக்காளர்கள் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, 50 எலக்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும், முன்மொழிஞ்சிருக்க வேண்டும். அதே மாதிரி மேலும் அந்த 50 இல்ல, மேலும் 50 வாக்காளர்கள் வந்து என்ன பண்ணிருக்குன்னா வழிமொழி ப்ரப்போஸ்டு செகண்டட்னு நம்ம பார்த்தோம். அடுத்து குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்க கூடாது. ஒருவேளை பதவி வகிக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவராக அவர் பதவி ஏற்கும் நாளில் அப்பதவி காலியானதாக, அப்பதவினா எது, இந்த பாராளுமன்றத்திலேயோ இல்ல வந்து சட்டமன்றத்திலேயோ இருக்கிற பதவி வந்து என்னவா கருதப்படும் சொல்றாங்க, காலியாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, வெரி குட், சூப்பர். அடுத்து இங்க பாருங்க, அடுத்து நம்ம பார்த்தோமா, என்ன பார்த்தோம், ராஷ்டிரபதி பவன் எங்க பார்த்தோம், நியூ டெல்லி. அடுத்து சிம்லால ரிட்ரீட் கட்டிடம். அடுத்து ஹைதராபாத்ல ராஷ்டிரபதி நிலையம். நாட்டின் ஒற்றுமையையும் மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையையும் பறைசாற்றுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, அதான் நம்ம இங்க பார்த்தோம். டைவர்ஸ் கல்ச்சர் ஆஃப் பீப்புள். ஓகே, அடுத்தது குடியரசுத் தலைவருக்கான தேர்தல். ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டாபிக். இங்க ஃபர்ஸ்ட் இங்க சொல்லிடுறேன். இங்கிலீஷ் மீடியத்துல சொல்லிருங்க. தி பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் பை என், ரெண்டுலுமே நீங்க படிக்கலாம். அப்ப நல்ல உங்களுக்கு 2 டைம்ஸ் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தி பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் பை என் எலக்டோரல் காலேஜ். Electoral college in accordance with the system of proportional representative by means of single transferable vote. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. அதாவது தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி, இங்க இருக்கு பாருங்க இந்த வார்த்தை, ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படும். இந்த வாக்காளர் குழுமம் அப்படிங்கிறது தான் எலக்டோரல் காலேஜ். சரிங்களா, அப்போ இந்த எலக்டோரல் காலேஜ்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, எலெக்டட் மெம்பர்ஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட both the houses of parliament and elected members of both the houses of parliament யாரு, லோக்சபா ராஜ்யசபால தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அப்புறம் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது எம்எல்ஏக்கள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எம்எல்ஏக்கள் மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்க எம்எல்ஏக்கள். அதே மாதிரி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி, டெல்லியும் புதுச்சேரி, இந்த ரெண்டுத்துல இருக்க ஸ்டேட் எலெக்டட் மெம்பர்ஸ். ஸ்டேட்னா அதுல இருக்க எம்எல்ஏக்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருக்கிற எம்எல்ஏக்களும் சேர்ந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா தேர்ந்தெடுப்பாங்க. எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, எலக்டோரல் காலேஜ் வழியா தேர்ந்தெடுப்பாங்க. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு, சீக்ரெட் பேலட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரகசிய வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு தெரியாது. ஸோ அதுதான் இதுக்கு பேர் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன். இன்டைரக்ட் எலெக்ஷன்னா என்ன, நம்ம நேர்முகமா மக்கள் போய் ஓட்டு போட்டு மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்தா டைரக்ட் எலெக்ஷன். நம்ம தேர்ந்தெடுத்த மக்கள் பிரதிநிதிகள் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாருன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன். சரிங்களா, ஓகே, அதுதான் இங்க இருக்கும். சட்டமன்ற உறுப்பினர்கள் தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆகியோரை உள்ளடக்கியதாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து உச்ச நீதிமன்ற தலைமை, கரெக்ட், இங்க பாருங்க இந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். ஒன்ஸ் எலெக்டட் ஆஸ் தி பிரசிடென்ட் ஹேஸ் டு, யார் முன்னாடி அவர் பதவி பிரமாணம் வந்து எடுத்துப்பார் அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா முன்னாடி தான் பதவி பிரமாணம் எடுத்துப்பார். சப்போஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்லை அப்படின்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வந்து அவருக்கு என்ன பண்ணுவாருன்னா பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இவர் இல்லாத பட்சத்துல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இங்க மென்ஷன் பண்ணல, 12th ஸ்டாண்டர்ட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நம்ம அங்க ஒரு ரிவிஷன் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். தி பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் ஃபார் டேர்ம் ஆஃப் 5 years. நம்ம பார்த்தோமா 5 years, இங்க பார்த்தோமா ஆர்டிகல் 56 வந்து டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் வந்து 5 years, எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் 54, மேனர் ஆஃப் எலெக்ஷன் 55. அப்போ இந்த ரெண்டு டாபிக்லயும் இது இங்க 54, 55 ஆர்டிகல் பேசும். இங்க வந்து ரீஎலெக்ஷன் வந்து என்னன்னா 56. சரிங்களா, அடுத்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் பிரசிடென்ட் நம்ம பார்த்தோம். குவாலிஃபிகேஷன் ஆஃப் பிரசிடென்ட் 58. அப்போ இது வந்து ஆர்டிகல் 58. இந்த டாபிக் குவாலிஃபிகேஷன், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இங்க 54, 55. இங்க வந்து ரீஎலெக்ஷனுக்காக
பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் இல்ல, ரீஎலெக்ஷனுக்காக பத்தி பேசுறது 5 இயர் டேர்ம், சாரி 5 இயர் டேர்ம்ஸ் பத்தி பேசுறது தான் 56. ரீஎலெக்ஷனுக்கு பத்தி பேசுறது இங்க பாருங்க, ரீஎலெக்ஷன் பத்தி பேசுறது 57. அதுதான் நான் ஃபர்ஸ்டே இதை பத்தி பாத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரீஎலெக்ஷன் பத்தி பேசுறது 57. கசகசன்னு எழுதின மாதிரி இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் முக்கியமானது, ஹைலைட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், நோட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்து பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள். பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் பத்தி பேசுறது அவங்களே கொடுத்துட்டாங்க, ஆர்டிகல் 77 நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமா? அடுத்து கான்டக்ட் ஆஃப் பிசினஸ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட்ல இங்க பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் நோட் பண்ணிக்கோங்க. இங்க 77 பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். ஓகே. அடுத்து ஆர்டிகல் 77 வந்து பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் பத்தி பேசு. requires that every executive action of the union shall be taken in name of the president. ஓகே. அடுத்து he appoints the, இவர் யார் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாருன்றது தான் இங்க பவர்ஸ்ல பேசுவாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாரு. பிரைம் மினிஸ்டர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணும்? பிரைம் மினிஸ்டர் அண்ட் அதர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் தி போர்ட்ஃபோலியோ டு தம் ஆன் தி அட்வைஸ் ஆஃப், இப்போ பிரைம் மினிஸ்டர் சொல்லுவார், பிரைம் மினிஸ்டர் பதவி பிரமாணம் செஞ்ச உடனே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு லிஸ்ட் கொடுப்பாரு, இவங்களெல்லாம் வந்து நாங்க கேபினெட் மினிஸ்டரா வந்து இல்ல மினிஸ்டர்ஸா வந்து இல்ல டெப்டி மினிஸ்டர்ஸா வந்து இவங்களெல்லாம் நாங்க வந்து நியமனம் பண்ணிக்கிறதுக்கு இவங்க லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாருன்னா அதை வாங்கிட்டு பிரசிடென்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி நியமனம் பண்ணுவாரு. அப்புறம் இவங்க இல்லாம, இது நம்மளுக்கு தெரியும், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது சட்டப்பிரிவு 77 படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கைகளையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே, இது ரொம்ப முக்கியம், குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அவர் பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி, அதாவது பிரைம் மினிஸ்டரோட ஆலோசனைப்படி அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். இந்தந்த அமைச்சருக்கு இந்தந்த துறைன்னு அவர் இதை வச்சுதான் ஒதுக்கீடு பண்றாரு. அதுதான் நம்ம இங்க பார்த்தோம். பிரைம் மினிஸ்டர் மற்றும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், பிரதம அமைச்சர் மற்றும் அமைச்சர்களை வந்து துணை அமைச்சர்களை பண்றதுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் இவர் நியமனம் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யாரு? எல்லா ஸ்டேட்டுக்கும் கவர்னர், ஆளுநர்கள். அடுத்து சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்டை வந்து யார் நியமனம் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட். அதுக்கு அடுத்து பிரதமரோட ஆலோசனையோட நியமனம் பண்றது வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு துறைகள் தான். ஆனா டைரக்டா வந்து பிரசிடென்ட் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு, சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. அடுத்தது ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. அடுத்து அட்டார்னி அண்ட் காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். அதாவது அட்டார்னி வழக்குரைஞர் அப்படின்னு நம்ம பார்த்தோமா, தலைமை வழக்குரைஞர் அப்படின்னு பார்த்தோமா, இங்க எங்க போட்டோம், நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இதர நீதிபதிகள், அப்புறம் இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் அப்படின்னு இங்க போட்டிருக்காங்க பாருங்க. இவர் தான் யாரு? அட்டார்னி ஜெனரல். இப்போ இந்தியாவோட கரண்ட் அட்டார்னி ஜெனரல் யாரு அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர், ஏஜி. அடுத்து சிஏஜி, காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். அவர் யாரு? தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க கீழே இருக்கு பாருங்க, தலைமை கணக்கு தணிக்கையாளர், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க அடுத்து தி சேர்மன் அண்ட் தி அதர் மெம்பர்ஸ் ஆஃப் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அம்பாசிடர்ஸ். அம்பாசிடர்ஸ்னா யாரு? தூதுவர்கள். அடுத்து ஹை கமிஷனர்ஸ், உயர் ஆணையர்களை வந்து இவர் தான் நியமனம் பண்ணுவாரு. இங்க பாத்துடலாமா, தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள். தலைமை தேர்தல் ஆணையர் கீழே 2. நீங்க இதையும் கமெண்ட் பண்ணுங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரு இப்போதைக்கு? ஞானேஷ்குமார். அது நானே சொல்லிட்டேன். சரி, அவர் எத்தனாவது அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா குரூப் 4ல வந்து ஞானேஷ்குமார் பத்தி அவர்களை பத்தி ஒரு கொஸ்டின் வந்திருந்தது இப்போ ரீசெண்ட் 2025 குரூப் 4ல. மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள், அப்புறம் வந்து நடுவண் அரசு பணியாளர்கள், யூபிஎஸ்சி, அப்புறம் எஸ்எஸ்சி அந்த தேர்வாணையர்கள், அப்புறம் இதர உறுப்பினர்கள் மற்றும்
தூதர்கள் நான் சொன்னேன்னா மற்ற நாடுகளுக்கான தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்கள் ஆகியோரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். சரிங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பவர்ஸ் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ல எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ்ல நிர்வாக அதிகாரத்துல வருது. அடுத்து சட்டமன்ற அதிகாரங்கள். ஒவ்வொரு அதிகாரமும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் நிர்வாக அதிகாரம், அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் பவர். சட்டமன்ற அதிகாரம் என்ன இருக்கு? இப்போ பிரசிடென்ட் பதவி ஏத்துட்டாரு. அதே மாதிரி லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. மோடி அவர்கள் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுத்துட்டோம். அவர் பதவி பிரமாணம் பிரசிடென்ட் செஞ்சு வச்சிட்டாரு. அவருக்கு கீழே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்தாச்சு. இப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து எங்க போறாங்கன்னா லோக்சபாக்கு போறாங்க. 545 பேர் நம்ம பார்த்தோமா? சாரி 543. அந்த 2 ஆங்கிலோ இந்தியன்ஸை நம்ம தூக்கியாச்சு. அப்போ பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்னா, ஹி இனாகிரேட்ஸ் தி செஷன் ஆஃப் தி பார்லிமெண்ட். பார்லிமெண்டோட ஃபர்ஸ்ட், அதாவது அவங்க 5 வருஷம் ஆட்சி செய்ய போறாங்கன்னா அந்த பார்லிமெண்ட் செஷன் வந்து அவர் தான் துவங்கி வைப்பார். பை அட்ரஸிங் இட் ஆஃப்டர் தி ஜெனரல் எலெக்ஷன் அண்ட் ஆல்சோ அட் தி பிகினிங் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் ஈச் இயர். ஒவ்வொரு வருஷமும் ஃபர்ஸ்ட் செஷனையும் இவர் தான் ஆரம்பிப்பாரு. அதே மாதிரி பிகினிங் ஃபர்ஸ்ட் லோக்சபா ஆரம்பிக்கும் போது இவர் தான் உரையாற்றுவார். இங்க இருக்கும் பாருங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்கு பாருங்க. பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை இவர் உரையாற்றி துவங்கி வைக்கிறார். புதிய கூட்டத்தொடரு அடுத்தது. மேலும் ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் வந்து இவருடைய உரையின்படி துவங்குகிறது. சரிங்களா? உரையுடன் துவங்குகின்றது அப்படின்னு சொல்றாங்க. குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகின்றார். ஆண்டுக்கு 2 வாட்டி வந்து இவர் என்ன பண்றாரு, பிரசிடென்ட் சம்மன்ஸ் பார்லிமெண்ட் அட்லீஸ்ட் ட்வைஸ் இன் அ இயர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம பார்த்திருப்போம், கூட்டத்தொடர்கள் பார்த்திருப்போம். குளிர்கால கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், பனிக்கால கூட்டத்தொடர், அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வர்றதுல பார்க்கலாம். கீழே இருக்கும் நிறைய விஷயங்கள் இங்கே டம்ப் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வந்து பார்லிமெண்ட்ல வரும். பார்லிமெண்ட், சட்டசபை, நாடாளுமன்றம் டாபிக்ல அதை நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க எக்ஸாமுக்கு. இப்ப வரக்கூடிய கொஸ்டின் இது பாருங்க. He may send message to either house of the parliament with respect to a bill pending. அதாவது நிலுவையில் உள்ள மசோதாவை பத்தி ஒரு முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு இவரால மெசேஜ் தான் அனுப்ப முடியும். அதுக்கு இவரு தலைமை வகிப்பாரானா இவரால தலைமை வகிக்க முடியாது. அதாவது 2 ஹவுஸ்னா என்ன, லோக்சபா, ராஜ்சபா 2த்துக்கும் வந்து ஏதாவது ஒரு மசோதா நிலுவையில் இருந்தா ஜாயிண்ட் சிட்டிங்க்கு மெசேஜ் அனுப்புவார். கூட்டு அவைக்கு வந்து மெசேஜ் அனுப்புவார். ஆனா இவரால தலைமை தாங்க முடியும்னா முடியாது. லோக்சபா யார் தலைமையில நடந்துட்டு இருக்கும்? ஸ்பீக்கர் தலைமையில நடந்துட்டு இருக்கும். ஸ்பீக்கர்னு ஒருத்தர் இருப்பாரு. ராஜ்சபா யார் தலைமையில இருக்கும்? சேர்மன் தலைமையில நடந்துட்டு இருக்கும். சேர்மன் யாரு? வைஸ் பிரசிடென்ட். அப்போ இவங்க 2 பேரையும் ஒண்ணா சேர்ந்து அந்த பில்லுக்கு முடிவெடுங்கன்னு பிரசிடென்ட்டால மெசேஜ் அனுப்ப முடியும். அவங்களும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன், அது பேர் வந்து ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு யாரு தலைமை வகிப்பாங்கன்னா இவங்க 2 பேர்ல, அதாவது இதுக்கு தலைவர் ஸ்பீக்கர், இதுக்கு தலைவர் வைஸ் பிரசிடென்டா இருந்தாலும் இந்த ஜாயிண்ட் சிட்டிங்க்கு ஸ்பீக்கர் தான் தலைமை வகிப்பாரு. இதுவும் ஒரு கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. பிரசிடென்ட்னு போட்டக்கூடாது. President can send messages to either house of the parliament with respect to a bill pending அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் தமிழ்ல இது குறித்து செய்தியை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பலாம். யாரு? அவர் நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் இது அவரால் மட்டும்தான், அதாவது குடியரசுத் தலைவரின் ஒப்புதல். இது அடுத்த பாயிண்ட். செய்தியை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பலாம். அதோட முடிஞ்சிருச்சு. ரைட். அடுத்து, குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாக்கப்படுகின்றன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்ற பின்னர் தான் அனைத்து மசோதாவும் என்ன ஆகப்படுது? சட்டமாக்கப்படுது. சரிங்களா? ஆல் பில்ஸ் பாஸ்ட் இங்கிலீஷ் மீடியத்துல பை தி பார்லிமெண்ட் பிகம் லா ஆஃப் ஆக்ட்ஸ் ஒன்லி ஆஃப்டர் கெட்டிங் அசென்ட் ஆஃப் தி பிரசிடென்ட். பிரசிடென்ட்டோட அசென்ட் இருந்தா மட்டும்தான் இது என்ன ஆகும்? பில்லு லாவா லா வந்து ஆக்டா மாறும். லா ஆஃப் ஆக்ட். அது ஆனா எல்லாம் எல்லா மசோதாவும் கடைசியா வந்து அவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவர் சைன் பண்ண பின்னாடி ஆக்டா மாறும். ஆனா ஒரு மசோதா என்னது? பண மசோதா, பில், மணி பில் cannot be introduced in the parliament without his approval. இவரோட அப்ரூவல் இல்லாம இதை இன்ட்ரடியூஸே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அதாவது நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின், இங்க இருக்கு பாருங்க, இங்க படிக்கிறேன் தமிழ் மீடியத்துல. நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவும்.
இது எல்லாமே நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் பாருங்க. தி பிரசிடென்ட் டெர்மினேட்ஸ் தி செஷன் ஆஃப் போத் ஆர் எனி ஆஃப் தி ஹவுசஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். அதே மாதிரி என்ன பிரசிடென்ட்டால இரு அவைகளையும் வந்து என்ன பண்ண முடியும், டெர்மினேட் பண்ண முடியும், முடிவுக்கு கொண்டு வர முடியும். இரு அவைகள்ல ஒரு அவை தான் அவரால் வந்து முடிவுக்கு, அதாவது கலைக்க முடியும், முடிவுக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா லோக்சபா தான் வந்து 5 வருஷம், ராஜ்சபா வந்து பர்மனன்ட் ஹவுஸ், அதை வந்து கலைக்க முடியாது. ஹவுசஸ் ஹி கேன் டிசால்வ் தி லோக்சபா, பாருங்க நான் சொன்னது பாருங்க, ஹி கேன் டிசால்வ் தி லோக்சபா பிஃபோர் தி எக்ஸ்பைரி ஆஃப் தி டேர்ம் ஆஃப் ஹவுஸ். அந்த அதனோட காலம் 5 வருஷம்னா, அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரம் இவருக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது நம்ம பார்த்தோமா, 12 பேர் வந்து நியமிக்கிறாரு லோக்சபால அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அந்த 12 பேர்ல யாருன்னு நான் உங்களை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். யாருன்னா இளையராஜா அவர்களை வந்து இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. இலக்கியம், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல பிடி உஷா இருக்காங்க. பிடி உஷா வந்து நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்க இல்ல, கேரளாவை சேர்ந்தவங்க. ஓகே. அடுத்து இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கின்றார். அதாவது 238 பேரு நம்மளோட சட்டமன்றங்கள், ஒவ்வொரு ஸ்டேட்டோட சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பின நபர்கள் பிளஸ் 12 பேர் நம்ம பார்த்தோம். அந்த 12 பேர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள். இதுக்கு என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்டிக்கல் வந்து 80 கிளாஸ் 1. 80 கிளாஸ் 1 தான் வந்து இந்த 12 பேரை நியமனம் பண்ணி அனுப்புற ஆர்டிக்கல் வந்து 80 கிளாஸ் 1. இங்கே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். 80 கிளாஸ் 1 இங்க கீழே 12 நபர்கள் வந்து குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறார் பார்த்தீங்களா, அதை நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல கிளாஸ் 1 80ல இருக்கு, ஆர்டிகல் 80. சரிங்களா. அதே மாதிரி ஆங்கிலோ இந்தியர்கள் வந்து சமூகத்தை சேர்ந்த 2 நபர்களை மக்களவையில் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை என்ற கருதும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க, போதுமான பிரதிநிதித்துவம் அவங்களுக்கு நிறையவே இருக்கு, அதனால இவங்கள நம்ம தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2020ல தூக்கியாச்சு. 2019ல சட்டம் கொண்டு வந்து 104வது சட்ட திருத்தம் இப்பதான் பார்த்தோம். ஆர்டிகல் 331, 333 அண்ட் 334 என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே. ஏன்னா இது எல்லாமே தான் கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும். ஓகே, லெஜிஸ்லேட்டிவ் பவர் முடிஞ்சுதா? அடுத்தது நிதி அதிகாரங்கள், ஃபினான்ஸ் பவர்ஸ் பார்க்கலாம். ஒரே நிமிஷம். ஓகே. ஃபினான்ஸ் பவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நம்ம ஆனுவல் பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள், இப்போ இருக்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் வந்து தாக்கல் செய்வாங்க வருஷம். அந்த ஆனுவல் பட்ஜெட் அவங்க தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க யார்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும்னா, பிரசிடென்ட் அந்த பட்ஜெட்டை காட்டி கையெழுத்து வாங்கியிருக்கணும். ஆனுவல் பட்ஜெட் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் பிரசன்டட் பிஃபோர், அதாவது மக்களவையில அதை பிரசன்ட் பண்றவங்க யாருன்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஒன்லி வித் தி பர்மிஷன் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்ட் குடியரசு, இங்க தமிழ்ல சொல்ற பாருங்க, குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னரே நடுவண் நீதி அமைச்சர் என்ன பண்ணும், மக்களவையில் வந்து என்னத்தை சமர்ப்பிக்கிறார்னா, நம்ம வரவு செலவு திட்டத்தினை வந்து சமர்ப்பிக்கிறார். என்னது, ஆண்டு வரவு செலவு திட்டத்தை வந்து சமர்ப்பிக்கின்றார். ஓகேங்களா. அடுத்து தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பிளேசஸ் தி கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா இஸ் அட் டிஸ்போசல் ஆஃப் பிரசிடென்ட். 2 ஃபண்ட் இருக்குங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, எங்க எழுதுறேன், இங்க எழுதுறேன் பாருங்க. 2 ஃபண்ட் இருக்கு. ஒன்னு கன்சாலிடேட்டட் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு, கண்டிஜென்சி ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு. கண்டிஜென்சி ஃபண்ட், இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல இருந்து தான் எல்லாருக்கும், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாருக்கும் சேலரி போறது பாத்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட். இந்த கண்டிஜென்சி ஃபண்ட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது எதிர்பாராத இல்ல அவசர கால நிலையில வந்து திடீர்னு பணம் தேவைப்படுது அப்படின்னா, இப்போ ஒரு பேரிடர் காலம் வந்துருச்சு, இல்ல நிலநடுக்கம் வந்துருச்சு, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு, இப்போ கொரோனா சுச்சுவேஷன் பணம் தேவைப்படுதுன்னா பிரசிடென்ட்டோட அப்ரூவல் வச்சு என்ன பண்ணுவாங்க, கண்டிஜென்சி ஃபண்ட்ல இருந்து இந்த கஜானா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த கன்சாலிடேட்டட் கண்டிஜென்சி, இது ரெகுலரா திட்டமிட்டபடி பட்ஜெட்ல ஒதுக்குறதுக்கு இவ்வளவு பணம் இந்தந்த துறைகளுக்கு, இந்தந்த அரசாங்கங்களுக்கு அப்படின்னு சொல்லி போறதெல்லாம் கன்சாலிடேட்டட். எதிர்பாராம திடீர்னு நடந்துருச்சுன்னா அப்ப பணத்துக்கு நம்ம எங்க போறது அப்படின்னா, அதுக்கு வந்து கண்டிஜென்சி ஃபண்ட். இது வந்து பிரசிடென்ட்டோட அப்ரூவல் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அட் தி டிஸ்போசல் ஆஃப் பிரசிடென்ட்.
அடுத்து no demand for grant can be made except on his recommendation. He can make advances out of நான் சொன்ன பாத்தீங்களா advances. இந்த மாதிரி advances out of contingency fund India to meet any unexpected expenditure. இதுதான் கண்டிஜென்சி ஃபண்ட்ல இருந்து அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர் நடந்தா நம்ம எடுத்துக்கலாம். He constitute a finance commission every year. நிதி ஆணையம் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எவ்ரி 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவாருன்னா நிதி ஆணையத்தை நியமிக்கிறது இவர்தான். இந்தியாவின் அவசர நிலையிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் அவருக்கு மட்டும் உண்டு. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு நிதிக்குழுவினை அமைக்கின்றார். சரிங்களா? இதுதான் வந்து இவரோட நிதி அதிகாரங்கள், ஃபினான்ஸ் பவர்ஸ். அடுத்து நீதி அதிகாரம் என்னன்னு பார்க்கலாமா? அடுத்து ஜுடிஷியல் பவர். ஜுடிஷியல் பவர் பத்தி பேசுறது எது? ஆர்டிகல் 72. ரொம்ப ரொம்ப சூப்பரான டாபிக் இது. ஆக்சுவலா இது தனியா ஒரு வீடியோவே போடணும். பட் நான் இதுலயே வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்றேன். வீடியோ ரொம்ப லென்த்தா போனாலும் பிரசிடென்ட் பத்தி எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க அடிச்சிடலாம். Article 72 confers the president power to grant pardon, reprieves, respites and remissions of punishment or to commute the sentence of any person committed in the offense. அதாவது 72வது சட்டப்பிரிவு நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும், ஒத்திவைக்கவும், தண்டனையிலிருந்து விடுவிக்கவும், மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ளதுன்னு சொல்றாங்களா? சரி, இதை பத்தி இப்ப ரீசெண்டா ஒரு கரண்ட் அஃபேர் இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். நான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தப்பட்ட இந்த பிடிஎஃப், இந்த ஆர்டிகல் சம்பந்தப்பட்ட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இங்க இந்த டீட்டெயில்டா பார்த்துடலாம். அடுத்து 72 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயின்ஸ்ல இந்த கொஸ்டின் கண்டிப்பா வரும், வாய்ப்பு இருக்கு, அதனால கவனிச்சுக்கோங்க. ஆர்டிகல் 72 பவர்ஸ் ஆஃப் தி பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா என்னது? முழுமையான மன்னிப்பு, பர்டான் அப்படின்னு சொல்றோமா? அப்படின்னா என்னன்னா பனிஷ்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு ஜெயில் தண்டனை கைதி வந்து ஆர்டிகல் 72 படி பிரசிடென்ட்டுக்கு வந்து கடிதம் போடுறாரு, எனக்கு வந்து முழுமையான மன்னிப்பு வழங்குங்கன்னு கடிதம் போடுறாருன்னா அவங்களுக்கு முழுமையான மன்னிப்பை வழங்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. அக்கார்டிங் டு ஆர்டிகல் 72. இங்க பாருங்க, ரியல் எக்ஸாம்பிள் பேரறிவாளன். இதுதான் நம்ம தமிழ்நாடோட கரண்ட் அஃபேர்ஸ். பேரறிவாளன் என்ன பண்றாரு? ராஜீவ்காந்தி கொலை கேஸ்ல பேரறிவாளனுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மரண தண்டனை கொடுக்குறாங்க. அந்த மரண தண்டனையை எதிர்த்து அவர் என்ன எதிர்த்துனா எதிர்த்து கிடையாது, தவறான வார்த்தை, சாரி. அந்த மரண தண்டனைக்கு வந்து அவர் என்ன பண்றாருன்னா ஏதாவது எனக்கு மன்னிப்பு வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரெக்வஸ்ட் பண்றாரு. யார்கிட்ட? பிரசிடென்ட்ட ரெக்வஸ்ட் பண்றாரு. பிரசிடென்ட் வந்து குறைஞ்சது ஒரு 7-8 வருஷம் அந்த மனுவை வந்து கவனிக்காமையே, அதுக்கு பதில் சொல்லாமையே விட்டுறாங்க. அப்ப பதில் சொல்லாமே விட்டதுனால அவரோட தண்டனை என்ன பண்ணுதுன்னா குறைக்கப்படுது. மரண தண்டனையில இருந்து அவரோட தண்டனை என்ன பண்றாங்கன்னா ஆயுள் தண்டனையா மாத்துறாங்க. அதாவது 30 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட் கொண்டு வராங்க. சரிங்களா? அப்புறம் 30 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட் அவர் இம்ப்ரிசன்மெண்ட் அனுபவிக்கிறாரு. 30 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட் அனுபவிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு? மறுபடியும் பிரசிடென்ட்டுக்கு வந்து கடிதம் எழுதுறாரு. என்ன கடிதம்னா, எனக்கு நான் 30 வருஷம் கல்வி அதுலலாம் வந்து நான் நல்ல ஜெயிலே வந்து நிறைய கல்விலாம் கத்துக்கிட்டேன். நான் திருந்திட்டேன். எனக்கு பேரறிவாளன் அசாசினேஷன் ஆஃப் ராஜீவ்காந்தி. நம்ம ராஜீவ்காந்தியை கொலை பண்ணாங்க பார்த்தீங்களா? எல்டிடியில இருந்து ஒரு குழு வந்து அதுல பாம் பிளாஸ்டுக்கு அப்புறம் போலீஸால கண்டுபிடிக்கப்பட்டவங்கள்ல அதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவன் தான் வந்து பேரறிவாளன். சரிங்களா? அப்போ 30 வருஷம் நான் வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு எனக்கு வந்து நீங்க மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. 72 படி வந்து அவர் என்ன பண்றாருன்னா மறுபடியும் பிரசிடென்ட்டுக்கு கடிதம் எழுதுறாரு. பிரசிடென்ட் மறுபடியும் அந்த இதை என்ன பண்ணிடுறாங்க? நிலுவையிலேயே வச்சுட்டு இருக்காங்க, பதில் சொல்றதே இல்லை. அப்புறம் ஆர்டிகல் 161 படி சுப்ரீம் கோர்ட் இதுக்கு இடையில என்ன ஆகுதுன்னா நம்ம தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில ஸ்டாலின் அவர்கள் தலைமையில உள்ள சிஎம்க்கு கீழே இருக்க அமைச்சரவை குழுவும் ஒரு தீர்மானம் கொண்டு வந்துடுறாங்க. என்னன்னா இவருக்கு கொடுத்த தண்டனை வந்து 30 வருஷம் கொடுத்துட்டு இவங்களை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதையும் கவர்னருக்கு பாஸ் பண்றாங்க. கவர்னருக்கு பாஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா
ஆர்டிகல் 161 படி கவர்னருக்கு பாஸ் பண்றாங்க. இதான் பவர்ஸ் ஆஃப் கவர்னர். எப்படி 72 வந்து பிரசிடென்ட்டுக்கு இருக்கோ, அதே மாரி கவர்னருக்கு வந்து 161. கவர்னரும் இத கண்டுக்காம அப்படியே வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இதுல தலையிடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு 142வது ஆர்டிகிள் படி என்ன பண்றாங்கன்னா, இவங்க நிலுவையில வச்சிருக்கிறத இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இவருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. ஒருத்தங்கள முழு மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் யார ரிலீஸ் பண்றாங்கன்னா, பேரறிவாளன ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ, இதுதான் வந்து கதை. பேர்டான் முழுமையான மன்னிப்பு. பனிஷ்மென்ட் இஸ் கம்ப்ளீட்லி கேன்சல்டு. 30 வருஷத்துக்கு பிறகு இவரோட பனிஷ்மென்ட்டை கேன்சல் பண்ணிடுறாங்க. இவர் கூட வந்து ஒரு 7 பேர் அரெஸ்ட் ஆயிருந்தாங்க. நளினி அப்படி அவங்கலாம் அரெஸ்ட் ஆயிருந்தாங்க. அவங்களும் எப்படி ரிலீஸ் ஆகுறாங்கன்னு இதுலயே பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்ரைவ். ரிப்ரைவ்னா தற்காலிக தள்ளுபடி. தற்காலிகமா டெம்பரரி ஸ்டே ஆன் பனிஷ்மென்ட் அப்படின்னு சொல்றாங்க. யாக்கூப் மேனன் 1993ல பாம்பே பிளாஸ்ட் இந்த வெடிகுண்டு இதுல ஈடுபட்டவர் வந்து ஹிஸ் டெத் வாரண்ட் வாஸ் ஸ்டேடு ஃபார் எ ஷார்ட் டேர்ம் டைம் பிஃபோர் தி ஃபைனல் எக்ஸிகியூஷன். ஒரு கொஞ்ச நாள் வந்து தற்காலிகமா இவரோட டெத் வாரண்ட் வந்து தள்ளி வைக்கிறாங்க. எதுக்காகனா இவர் தரப்புல ஏதாவது நியாயம் இருக்கிறது இவர் நிரூபிக்கிறதுக்காக இவருக்கு கொஞ்சம் டைம் தராங்க. இது வந்து தற்காலிக தள்ளுபடி. டெம்பரரி ஸ்டே ஆன் பனிஷ்மெண்ட். சரிங்களா? அதை தள்ளுபடி பண்ணி டெம்பரரி ஸ்டே கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பைட். ரெஸ்பைட் என்னன்னா சிறப்பு காரணத்தால் குறைக்கிறது. ரெஸ்பைட்னா தண்டனையே வந்து குறைக்கிறாங்க. எப்ப குறைக்கிறாங்கன்னா லெஸ்ஸர் பனிஷ்மெண்ட் ஆர் ஆன் ஸ்பெஷல் கிரவுண்ட்ஸ். பார்ட்டிகல் யாருக்குன்னா இல்னஸ், ரொம்ப உடம்பு முடியாதவங்க இல்ல ஏதாவது நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னாலோ இல்ல பிரெக்னன்சியா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட தண்டனையோட என்ன பண்றாங்க, காலத்தை வந்து தண்டனையோட தன்மையை குறைக்காம அதனோட காலத்தை வந்து குறைக்கிறாங்க. சிறப்பு காரணங்களால் தண்டனை குறைக்கப்படும். தண்டனையே குறைச்சிடுறாங்க. காலம் இல்ல சாரி, தண்டனையே வந்து குறைச்சிடுறாங்க. பிரசிடென்ட் ஆஃபன் கிராண்ட்ஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் உமன் கன்விக்ட்ஸ், பிரெக்னன்சி கேசஸ்ல டெத் சென்டென்ஸ் சேஞ்ச் இன்டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். இது மாதிரி இது வரைக்கும் யாரும் பண்ணது இல்லையாட்டிருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் தேடினா ஆனா கிடைக்கல. அடுத்து ரெமிஷன். ரெமிஷன்னா வந்து கால குறைப்பு. கால குறைப்புனா பாத்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் தி பனிஷ்மெண்ட் வந்து ரெடியூஸ் பண்றாங்க. எப்படி ரெடியூஸ் பண்றாங்கன்னா, அதே ராஜீவ்காந்தி கொலை வழக்குல பாத்தீங்கன்னா அதர்ஸ் நளினி அவங்க மத்தவங்களும் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அவங்களோட தண்டனை காலத்தை வந்து என்ன பண்றாங்க, லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து 30 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களையும் வந்து என்ன பண்றாங்க, ஆஃப்டர் லாங் இயர்ஸ் இன் பிரிசன் தேர் லைஃப் டைம் வாஸ் ரெடியூஸ்ட் பை ரெமிஷன் ஆர்டர்ஸ் அண்ட் தேவர் ரிலீஸ்டு. அவங்களையும் வந்து ரிலீஸ் பண்றாங்க. இது வந்து கால குறைப்பு, ரெமிஷன். அடுத்து பாத்தீங்கன்னா கம்யூட். கம்யூட்னா நான் சொன்னேன் பாத்தீங்களா, என்ன சொன்னேன், பேரறிவாளன் வந்து ஒரு 8 வருஷம் வந்து லெட்டர் போட்டு யாருமே கண்டுக்கல. அதனால வந்து அவரோட தண்டனை வந்து குறைக்கிறாங்க. அதாவது தூக்கு தண்டனை கொடுத்திருந்தாங்க பேரறிவாளனுக்கு. அவரு அதுக்காக வந்து ரெக்வஸ்டா வந்து 72 ஆர்டிகிள் படி பிரசிடென்ட்டுக்கு மனு எழுதுறாரு. அது அப்ப இருந்த பிரசிடென்ட் கண்டுக்கலனா அதுக்கு அவங்க பதில் தெரிவிக்கல. அதனால அந்த நீண்ட காலமா அப்படியே நிலுவையில் இருந்ததுனால தண்டனையின் தன்மையை மாற்றி தான் என்னது அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்தாங்க. அதுல தான் அவர் 30 வருஷம் இது பண்ணியிருப்பாரு. அதாவது சேஞ்சிங் தி நேச்சர் ஆஃப் பனிஷ்மெண்ட் டு எ லைட்டர் ஒன். தி பிரசிடென்ட் கம்யூட்டட் டெத் சென்டென்ஸ் ஆஃப் தேவேந்திர பால் சிங் புல்லர் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் டியூ டு டிலே. இது இன்னொரு கேஸ் 1993ல புல்லர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவேந்திர பால் அப்படின்றவருக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கம்யூட் பண்ணியிருப்பாங்க. அவரோட தண்டனை காலத்தை வந்து குறைச்சிருப்பாங்க. சாரி, தண்டனையின் தன்மையை மாத்திருப்பாங்க. தண்டனை காலத்தை குறைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எது, ரெமிஷன். அடுத்தது தண்டனையே வந்து குறைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பைட். இந்த வார்த்தைங்களாம் ரொம்ப முக்கியம். மெயின்ஸ்ல நீங்க எழுதும்போது இதை மென்ஷன் பண்ணி எழுதணும். அடுத்து ரிப்ரைவ் அப்படின்னா தற்காலிக தள்ளுபடி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாடான் முழுமையான மன்னிப்பு. சரிங்களா? இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு கிளியரா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் தான் இதை நான் இந்த கண்டென்ட் எடுத்து வந்திருக்கேன். இது கம்யூட். சரிங்களா? சரி, இதான் இங்க போட்டிருப்பேன். பாடான்னா சிம்பிளா கொடுத்திருப்பேன். கம்ப்ளீட் கேன்சலேஷன், தற்காலிக தள்ளுபடி, ரெடியூஸ் ஃபார் ஸ்பெஷல் ரீசனு, ரெடியூஸ் சென்டென்ஸ் டைமு, சேஞ்ச் பனிஷ்மெண்ட் டைம். இதுதான் இங்க இருக்கும். இங்க மேலேயும் இது மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்ன மென்ஷன் பண்ணியிருப்பேன்னா, இதை நோட் பண்ணிக்கோங்க. பிரசிடென்ட்டோட பவர் வந்து 72 அக்கார்டிங் டு ஆர்டிகல் 72. யூனியன் லா, கோர்ட் மார்ஷல், டெத் பெனால்டி எதுனாலும் வந்து பிரசிடென்ட்டுக்கு பவர் இருக்குங்க. நல்ல இங்க ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரறிவாளனை ரிலீஸ் பண்ற பவர் சுப்ரீம் கோர்ட் பண்ணியிருப்பாங்க. பட் டெத் சென்டென்ஸை ரிலீஸ் இந்த மாத்தக்கூடிய பவர் வந்து ஒன்லி பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. சேம் பிரசிடென்ட் எப்படி சென்ட்ரலுக்கோ அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு பிரசிடென்டால நியமிக்கப்பட்டவர் தான் கவர்னர். ஆனா கவர்னர் வந்து அக்கார்டிங் டு ஆர்டிகல் ஸ்டேஸ் ஆன் லா நோ கெனாட் பர்டான் டெத் சென்டென்ஸ். அவருக்கு மற்ற அதிகாரங்கள் எல்லாமே உள்ளது.
நம்ம பார்த்ததுல. ஆனா என்ன எது மட்டும் கிடையாது, டெத் சென்டென்ஸை வந்து குறைக்கக்கூடியது கிடையாது. இப்போ வந்து நளினியோட ரெமிஷன் தண்டனை அந்த இதை வந்து குறைச்சி அவங்களை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது கவர்னர் பண்ணியிருப்பார் 161. அடுத்து அந்த இதை பேரறிவாளன் இதை கண்டுக்காமையே வச்சிருக்கும் போது கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் இன் எனி கேஸ், அப்போ சுப்ரீம் கோர்ட் உள்ள தலையிட்டு போபால் கேசஸ், ராஜீவ்காந்தி கன்விக்ஸ், இவங்க எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 142 படி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பாத்தீங்களா? இது வந்து பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட், இது பவர்ஸ் ஆஃப் கவர்னர், இது பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகே, அடுத்தது ரைட், ஜுடிஷியல் பவர் இங்க இருக்கும். ரைட்டு, நீதி அதிகாரங்கள் முடிஞ்சாச்சுங்க. அடுத்து ராணுவ அதிகாரங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ராணுவ அதிகாரம் வந்து நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை சட்டப்பிரிவு 53 கிளாஸ் 2. அப்போ சட்டப்பிரிவு 53, நம்ம 53 ஆல்ரெடி பார்த்தோம். 53 எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் தி யூனியன் வெஸ்ட் இன் தி பிரசிடென்ட்ல 53 கிளாஸ் 2ல எது வருதுன்னா ராணுவ அதிகாரம், அதாவது சுப்ரீம் கமாண்டரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுதான் வந்து இதுல சொல்றாங்க. சரிங்களா? military powers lays down the supreme command of defense of the union shall be vested in the president. ஓகே, அடுத்து டிப்ளமேட்டிக் பவர்ஸ், ராஜதந்திர அதிகாரங்கள். அடுத்தது அதாவது வெளிநாட்டுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களையும் வரவேற்கின்றார். அதாவது நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு ஒரு தூதர் வேணும்னாலும் சரி, வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு தூதர்கள் யாராவது வந்தாலும் சரி, அவங்கள வரவேற்கிறது. இது எல்லாமே வந்து என்னது, அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே நடைபெறுகின்றன. பிரசிடென்ட் என்ன பண்றாருன்னா அப்பாயிண்ட்ஸ் இந்தியன் டிப்ளமேட்ஸ் டு அதர் கண்ட்ரிஸ் அண்ட் ரிசீவ் ஃபாரின் டிப்ளமேட்ஸ் போஸ்டட் டு இந்தியா. தி அம்பாசிடர் டெசிக்னேட்ஸ். இந்த நான் இப்போ தமிழ்ல சொன்னது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஆல் ட்ரீட்டிஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் வித் தி ஃபாரின் ஸ்டேட்ஸ் ஆர் entered into the name of president. இது டிப்ளமேட்டிக் பவர். அடுத்து ரொம்ப முக்கியங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி, நெருக்கடி நிலை அதிகாரங்கள். நெருக்கடி நிலை அதிகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா 3 வகையா இருக்கும். ஆர்டிகல் 352, 356, 360. இது 3 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் தேசிய அவசர நிலை பத்தி பேசுறது 352, மாநில அவசர நிலை பத்தி பேசுறது 356, நிதி சம்பந்தமான அவசர நிலை 360. இது வரைக்கும் இந்தியால நிதி சம்பந்தமான அவசர நிலை நடந்திருக்கானா? கிடையாது. இது வரைக்குமே நம்மளுக்கு நிதி தொடர்பான அவசர நிலை நடந்தது கிடையாது. ஆர்டிகல் 352 நேஷனல் எமர்ஜென்சி இங்க இருக்கு பாருங்க. அடுத்து ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து 356. கேரளா அண்ட் பஞ்சாப் ஆர் தி ஸ்டேட்ஸ் வேர் பிரசிடென்ட் ரூல் வாஸ் இம்போஸ்ட் ஃபார் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ். எத்தனை வாட்டினா 9 டைம்ஸ் நடந்திருக்குங்க. கேரளா அண்ட் பஞ்சாப், கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலத்தில் அதிகபட்சம் 9 முறை என்ன ஆகுது, குடியரசுத் தலைவரோட ஆட்சி நடைமுறைக்கு வந்துள்ளது. எப்படி நடைமுறைக்கு வரும்னா, இப்ப நேஷனல் எமர்ஜென்சினா நம்ம நாட்டுக்கும் மத்த நாட்டுக்கும் பிரச்சனை வரும் பொழுது நேஷனல் எமர்ஜென்சி போடுவாங்க. நம்ம ஸ்டேட்டுக்குள்ளேயே வந்து ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சிகள் நடக்குது அப்படின்னா பாருங்க, கேரளாலையும் பஞ்சாப்லயும் 9 வாட்டி நடந்திருக்கு. அதுக்கு எமர்ஜென்சி போட்டிருக்காங்க. அதை பத்தி பேசுற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 356, 356. ஓகே, அடுத்து லாஸ்டா என்ன பார்க்க போறோம்? ரிமூவல் ஆஃப் பிரசிடென்ட் பார்க்க போறோம். குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்றோம்? நீக்கம் பண்றோம், ரிமூவ் பண்றோம், வெளியேற்றுறோம். எப்படி? தி பிரசிடென்ட் மே பை ரைட்டிங் அண்டர் ஹேண்ட், அவரே வந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி யார்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணிக்கலாம்? ரிசைன் பண்ணிக்கலாம். ஒண்ணு. பிரசிடென்ட் மே ஃபார் வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணிட்டாருன்னா அவரை இம்பீச்மெண்ட் மூலியமா என்ன பண்ணலாம்? ரிமூவ்டு பை ஆர்டிகல் 61. ஆர்டிகல் 61 இங்க இருக்கு பாருங்க. இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். நான் சொன்ன இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி இம்பீச்மெண்ட் பண்ணுவாங்கன்றது 12th இருக்கும், அதை நம்ம பார்த்துடலாம். அடுத்து ஆர்டிகல் 61 படி இம்பீச்மெண்ட் ஆக்ஷன் brought into the form of resolution in either house. 2 அவையிலுமே, அதாவது இரு அவைகளிலுமே வந்து பிரசிடென்ட் வந்து நீக்க போறோம், இந்த குற்றத்துக்காக நீக்க போறோம் அப்படின்னு சொல்லணும். அதை வந்து 1/4 ஆஃப் தி டோட்டல் ஸ்ட்ரென்த், 4ல் 1 பங்கு வந்து அது என்ன பண்ணணும்? சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அவங்க நீக்க போறாங்க அப்படின்ற பிரசிடென்ட் மேல இம்பீச்மெண்ட் பண்ணி அவர் நீக்க போறோம் அப்படின்றத என்ன பண்ணணும்? 14 நாளுக்கு முன்னாடியே அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். 14 days.
இதெல்லாம் 12th டீடைல்டா இருக்கும். நம்ம 12th பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஓகே. இது 14 டேஸ். அடுத்து குடியரசுத் தலைவர் நீக்கம். இங்க பாருங்க. சட்டப்பிரிவு 61 படி இந்திய அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படலாம். அந்த பதவி நீக்கம் எப்படி? 4ல் 1 பங்கிற்கு குறையாமல் ஆதரவு தெரிவிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும். இது எல்லாமே வந்து பிரசிடென்ட். ஃபங்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். இப்ப அப்படியே நம்ம என்ன பண்றோம்? 12th ஸ்டாண்டர்டுக்கு போயிடலாம். ஓகே. இப்போ 12th ஸ்டாண்டர்ட்ல இதே குடுத்திருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. 12த்ல 3rd லெசன்ல ஆட்சித்துறைன்ற லெசனு, இங்கிலீஷ்ல எக்ஸிக்யூட்டிவ்ன்ற லெசன்ல வந்து பிரசிடென்ட் பத்தி குடுத்திருப்பாங்க. வைஸ் பிரசிடென்ட் இங்க இருக்கும் பாருங்க. ரைட். பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் கேபினட் ஹெட்டிங் பை பிரைம் மினிஸ்டர் இது எல்லாமே குடுத்திருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம இந்த வீடியோல பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் மட்டும் பார்க்க போறோம். அடுத்த வீடியோல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ், ஸ்பீக்கர்ஸ் இவங்க பத்தி எல்லாமே பார்க்கலாம். சரி, இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் இந்தியாவை ஒரு இறையாண்மை, சாவரின், சமதர்மம், மதச்சார்பற்ற, மக்களாட்சி மற்றும் குடியரசு பெற்ற நாடு என்று அறிவிக்கின்றது. இங்க பாருங்க, the preamble of the constitution declares India a ஒரு நிமிஷம் declares India a sovereign, social, secular and democratic republic அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்த விஷயத்தை எங்கிருந்து இங்கிலாந்துல இருந்து கொண்டு வந்தோம் பார்லிமெண்ட்ங்கிற முறையில. ஆனா இங்கிலாந்துல வந்து முடியாட்சி முறை, மொனார்க் அப்படின்றது இருக்கும். ஆனா இங்க வந்து முடியாட்சி முறை கிடையாது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? பிரசிடென்ட் அப்படின்னு அமெரிக்கால இருந்து இருக்கிற விஷயத்த வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். இங்கிலாந்துல பெரியவங்க பிரைம் மினிஸ்டர், அமெரிக்கால பெரிய ஆளுங்க வந்து பிரசிடென்ட். ஸோ பார்லிமெண்ட் சிஸ்டத்தை இங்கிலாந்துல இருந்தும், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் சிஸ்டத்தை அமெரிக்கால இருந்தும் நம்ம எடுத்து வந்திருக்கோம். தேசிய அரசின் அனைத்து அரசமைப்பு துறைகளின் தலைவராக இந்திய குடியரசுத் தலைவர் விளங்குகிறார் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்லயும் பார்த்துடலாம். தி பிரசிடென்ட் இஸ் தி சுப்ரீம் ஹெட் ஆஃப் ஆல் தி கான்ஸ்டிடியூஷனல் விங் ஆஃப் ஸ்டேட், தட் இஸ் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி அண்ட் ஆர்ம்ட் ஃபோர்ஸ். ரெண்டும் 10th-லயும் 12th-லயும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். இதுல ஒரு ஒன்னு 2 பாயிண்ட் ஆட் ஆயிருக்கும். அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் இந்த லெசனையும் எடுத்து வந்தேன். இங்க பாருங்க. The President of USA, where the President of Republic, the President of Indian Republic is not vested with direct executive responsibility. அதாவது என்ன இங்க சொல்ல வராங்கன்னா, அமெரிக்க குடியரசுத் தலைவர் போல இங்க இருக்கு பாருங்க. அமெரிக்கால இருக்க ஒரு நிமிஷம். அமெரிக்கால இருக்கிற குடியரசுத் தலைவர் போல உண்மையான செயல் அதிகாரம் இல்லாமல் பெயரளவில் மட்டும் அதிகாரத்தை கொண்டுள்ளவர் யாரு? நம்ம பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் ரிபப்ளிக் இஸ் நாட் வெஸ்டட் வித் தி டைரக்ட் எக்ஸிகியூட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப டைரக்ட் எக்ஸிகியூட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யாருகிட்ட இருக்குன்னா, தி ரியல் இங்க இருக்கு பாருங்க. தி ரியல் இங்க இருக்கு மேல இருக்கு. ரியல் எக்ஸிகியூட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் வெஸ்டட் வித் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பை தி பிரைம் மினிஸ்டர். அதாவது ஒரு நிமிஷம் அதிகாரத்தை கொண்டுள்ளார். குடியரசுத் தலைவரது பெயராலும் அவரது மேற்பார்வையிலும் நிர்வாகம் நடைபெறுகின்றதே தவிர நேரடியான செயலளவிலான நிர்வாகம் பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் குழுவிடம்தான் உள்ளது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் வந்து பெயர் அளவுல தான் தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து மற்றது எல்லாமே நம்ம அங்க பார்த்துருப்போம். சிட்டிசன் பார்த்துருக்கோம். ஹெட்டு, சிட்டிசனு, சிம்பிள் ஆஃப் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பிரசிடென்ட்டை இது அங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்தது குடியரசுத் தலைவர் பத்தி ஆர்டிகல் ரைட்டு. குவாலிஃபிகேஷன் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆர்டிகல் 58 சொல்லும். இதை நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. என்ன பார்த்தோம்? சிட்டிசன், 35 இயர்ஸ், லோக்சபா உறுப்பினராக இருக்கணும், நாட் எலிஜிபிள். எப்போனா கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாருன்னா லோக்கல், அது எல்லாமே நம்ம பார்த்தோம். லோக்கல் அத்தாரிட்டி. ஓகே. அடுத்தது ஆர்டிகல் 52, 53. 52 நம்ம பார்த்தோம். என்ன 52 நம்ம பார்த்தது என்னது? இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் தேவை அப்படின்றது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாரி தமிழுக்கு முன்னாடி வந்துருச்சு. இங்கிலீஷ்ல இங்க இருக்கும் பாருங்க. ரைட். நம்ம அங்க பார்த்தோமா 30 பேர் வந்து முன்மொழிஞ்சிருக்க வேண்டும், 30 பேர் வந்து வழிமொழிஞ்சிருக்க வேண்டும். எலக்டோரல் காலேஜ்னா என்னன்னு பார்த்தோம். இதை பத்தி எல்லாம் பேசுறது ஆர்டிகல் 52 பார்த்தோம். இங்க ஒருத்தர் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு குடியரசுத் தலைவருக்கு நிக்க போறாருன்னா அவரு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணுங்க. எவ்வளவு கட்டணும்னா 15,000 கட்டணும். 15,000 நோட் பண்ணிக்கோங்க. 10th இல்ல 12th இருக்கு. எங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால கட்டணும். அதாவது
ஒவ்வொரு வேட்பாளரும் 15,000 இந்திய ரிசர்வ் வங்கியில் வைப்பு தொகையாக கட்ட வேண்டும். செக்யூரிட்டி டெபாசிட் அது என்ன பண்றாங்க? பதிவான வாக்குகளில் 6ல் 1 பங்கினை ஒரு வேட்பாளர் பெறவில்லை எனில் இந்த தொகை அவருக்கு திருப்பி தரப்படாது. 6ல் 1 பங்குக்கு கம்மியா எடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த தொகையை அவங்களுக்கு தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது இங்க பாருங்க 52 என்னது? இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும்னு சொல்லுது. அடுத்து 53 என்னது? நேரடியாகவோ இல்ல அவருக்கு கீழே இருக்கிறவங்களை வச்சு நிர்வாக அதிகாரங்களை அவர் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றது 53. அதுதான் இங்கேயும் மென்ஷன் ஆயிருக்கும். Article 52, there shall be President of India. Article 53, executive power of the Union shall be vested in the President and shall be exercised by him directly or indirectly. Okay. அடுத்தது நம்ம பார்த்தோம் ரொம்ப முக்கியமானது எலக்டோரல் காலேஜ் விஷயம் பார்த்தோம். எலக்டோரல் காலேஜில் உங்களுக்கு தெரியும் போத் பார்லிமெண்ட்ஸு எலெக்டட் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் ஸ்டேட் அப்புறம் எலெக்டட் அசம்பிளிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸு எங்கே? டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி இவங்க. அடுத்து இவங்களை என்னது? எலெக்ஷன் பை சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஒற்றை வாக்கு முறை மற்றும் விகிதாச்சார அடிப்படையில் தேர்ந்தெடுப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம். 6ல் 1 பங்கு இங்க இருக்கு. அடுத்து குடியரசுத் தலைவர் தகுதி தேர்தல் இது எல்லாமே நம்ம அங்க பார்த்துட்டோங்க. இதுல எதுவுமே புதுசா இல்ல. இதுல எல்லாமே நான் சொல்லிட்டேன். அடுத்து இந்த பாக்ஸ் ஞாபகம் இது நோட் பண்ணிக்கோங்க. இது எக்ஸாம்ல கேட்கலாம். எப்படி எலக்டோரல் கோட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா total number of valid votes polled in the election divided by number of electors to be elected plus 1. சரிங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இது கேட்கல. இந்த வாட்டி எக்ஸாம்ல இது கேட்டாங்கன்னா பார்த்துக்கலாம். அடுத்தது இது எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்ற முறை இருக்குங்க. அதாவது ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொருத்தரும் அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஒருத்தர் போய் ஒருத்தருக்கு மட்டும் நம்ம எப்படி ஓட்டு போடுவோமோ அந்த மாதிரி போட மாட்டாங்க. அந்த எலெக்டட் மெம்பர்ஸ் எப்படி போவாங்கன்னா அங்க கேண்டிடேட்ஸ் 4 பேர் இருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இவங்களுக்கு, செகண்ட் இவங்களுக்கு, தேர்ட் இவங்களுக்கு, ஃபோர்த் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு போட்டு வருவாங்க. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்கிறவங்க அதிக பெரும்பான்மை பெற்றாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. இல்ல அங்க டை வந்துருச்சுன்னா அப்புறம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்கிறவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸுக்கு கொண்டு போயிட்டு அந்த எலெக்ஷன் நடத்துவாங்க. இது பத்தி இங்க கொடுத்திருப்பாங்க தேர்ந்தெடுப்பு முறை. அடுத்தது பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம். நம்ம ஆல்ரெடி பார்த்த குடியரசுத் தலைவரோட பதவி பிரமாணம் யார் செஞ்சு வைப்பாங்க? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அவர் இல்லாத போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரே நிமிஷம். அடுத்து ஓத் பை பிரசிடென்ட். பிரசிடென்ட் தேர்வான பின்னாடி அவர் எப்படி என்ன மாதிரி இது எடுத்துப்பாருன்னா பதவியில நான் உண்மையா இருப்பேன், பதவியில் உண்மையுடன் பணியாற்றுவது, அதாவது ஃபெய்த்ஃபுல்லி எக்ஸிக்யூட் தி ஆஃபீஸ், அப்புறம் ப்ரிசர்வ், ப்ரொடெக்ட் அண்ட் டிஃபெண்ட் தி கான்ஸ்டிடியூஷன், அரசமைப்பு மற்றும் சட்டத்தை பாதுகாப்பது, அப்புறம் இந்தியாவின் மக்கள் சேவை மற்றும் நல்வாழ்விற்காக தன்னையே நான் அர்ப்பணிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றது டிவோட் ஹிம்செல்ஃப். இதெல்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓத் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் தி பிரசிடென்ட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை சிஜேஐஏ. அவர் இல்லைன்னா யாரு? சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். தலைமை நீதிபதி இல்லாத போது உச்ச நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி அப்பதவி பிரமாணத்தை செய்து வைக்கின்றார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நம்ம அங்கேயே பார்த்தோம். அடுத்து என்டைட்டில்மெண்ட். குடியரசுத் தலைவரோட வசதிகள் அல்லது சலுகைகள் நம்ம அங்க பார்த்தோம். என்னது? ராஷ்டிரபதி பவன், ரிட்ரீட் பில்டிங், ராஷ்டிரபதி நிலையம் இதெல்லாம் பார்த்தோம். அங்க எல்லாமே அவர் எப்படி இருக்கிறாருன்னா வாடகையின்றி பயன்படுத்த அவருக்கு உரிமை உண்டு. ரெண்ட் கிடையாதுங்க, வாடகை கிடையாது. வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் ரெண்ட். அடுத்து எமால்மெண்ட்ஸ், அலவன்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ஆஸ் மேபி டிட்டர்மைன் பை. இவருக்கு சம்பளம், இந்த சலுகைகள் இதெல்லாம் யார் டிட்டர்மைன் பண்றான்னா பார்லிமெண்ட் டிட்டர்மைன் பண்ணுங்க. நாடாளுமன்றம் தான் இதை நியமிக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ். இம்யூனிட்டினா நல்லா கவனிச்சுக்கோங்க. பர்சனல் இம்யூனிட்டி, அதாவது இவருக்கு நீதிமன்ற நடவடிக்கைகளிலிருந்து தனிப்பட்ட விலக்கு பெறுகிறார். எப்படின்னா இவர் பதவியில் இருக்கும்போது இவர் அரெஸ்ட் பண்ண முடியாதுங்க. அவரது பதவி காலத்தின் போது அவருக்கு அனைத்து குற்றவியல் நடவடிக்கைகளிலிருந்தும் விலக்கு அளிக்கப்படுகின்றது. இப்போ ஒருத்தர் பிரசிடென்டா இருக்காருன்னா அவர் அந்த பதவி முடிச்சு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் மேல ஆக்ஷன் எடுத்து அவர் அரெஸ்ட் பண்ண முடியுமே ஒழிய he is immune from any criminal proceedings அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டேர்ம், பதவி காலம்.
பதவி நீக்கம், பதவியை நிரப்புவது பற்றி விதிமுறைகள். டேர்ம் அண்ட் இம்பீச்மெண்ட் அண்ட் சக்சஷன். ஆர்டிகல் 56 5 வருஷம் டேர்ம்ல இருப்பாரு. அவரே ரிசைன் பண்ணலாம். வைஸ் பிரசிடென்ட்க்கு லெட்டர் எழுதிட்டு, இல்லைன்னா பிஃபோர் கம்ப்ளீஷன் வித் இம்பீச்மெண்ட் தி பிரசிடென்ட் கேன் ஹோல்ட் ஆஃபீஸ் பிஹைண்ட். அதாவது அதே மாதிரி பிரசிடென்ட் அடுத்த பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கும் வரை, சக்சஸர் வரும் வரை என்ன பண்ணலாம், அவரே வந்து ஆட்சியில் இருக்கலாம். அடுத்த பிரசிடென்ட் எலெக்ஷன் எலக்டோரல் காலேஜ் மூலியமா நடந்து வர வரைக்கும் அவர் ஆட்சியில் இருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் எலிஜிபிள் ஃபார் ரீ எலெக்ஷன்னா அவர் ரீ எலெக்ஷனுக்கு எலிஜிபிள் தான். ஒரு வாட்டி தேர்வு ஆனவர் மறுபடியும் தேர்வு இது போட்டியிடலாமான்னா அவர் போட்டியிடலாம். அடுத்து இம்பீச்மெண்ட் பத்தி நம்ம ஆல்ரெடி போன 10th பார்த்தோம். அதை பத்தி பேசுறது ஆர்டிகல் 61. பார்லிமெண்ட்ல அட்லீஸ்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு அவையில வந்து 1க்கு 4ல் ஒரு பங்கு மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், அந்த இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டு வந்திருக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்தது 14க்கு 4 நாளுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி 3ல் 2 பங்கு இருக்கவங்க என்ன பண்ணணும், மெஜாரிட்டியா வந்து அதை வந்து என்ன பண்ணணும், சரி ஓகே இதை நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லணும். அதே ரிசல்யூஷன் இன்னொரு அவைக்கு, ஒரு அவையில இந்த முடிவு எடுத்தாங்க, அதாவது 4ல் ஒரு பங்கு வந்து இவர் இந்த தப்பு செஞ்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க ஒரு அவையில. அந்த அவையிலேயே 3ல் 2 பங்கு பேர் அதை ஏத்துக்கிறாங்க. இங்கிருந்து இன்னொரு அவைக்கு போது அங்கேயும் வந்து 3ல் 2 பங்கு பேர் வந்து ஏத்துக்கிறாங்க. அப்படின்னும் போது இது எல்லாமே 14 நாளுக்கு முன்னாடியே அவருக்கு சொல்லப்படும் பொழுது, ஏன்னா ஒரு நாட்டோட குடியரசுத் தலைவர் அவ்வளவு சீக்கிரமாலாம் வந்து இம்பீச்மெண்ட் குற்ற அடிப்படையில் வந்து நீக்க முடியாது. இது எல்லாம் நடந்து கடைசியில அவர் வந்து என்ன பண்றார், ரிமூவ் இம்பீச்மெண்ட் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் ஃப்ரம் தி டே ஆஃப் பாசிங் ரெசல்யூஷன். அதாவது இங்க இருக்கு பாருங்க, இங்க தெளிவா இருக்கும். முதலாவதாக நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் அந்த மொத்த உறுப்பினர்களில் 4ல் 1 பகுதியினரால் கையொப்பமிடப்பட்ட தீர்மானம் மூலம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டும். அதாவது 4ல் 1 பங்கு ஆளுங்க வந்து கையெழுத்திட்டு ஒரு குற்றச்சாட்டை அவர் மேல முன்வைக்கிறாங்க. அதை 14 நாளுக்கு முன்னாடியே வந்து அவருக்கு அறிவிக்கணும். அறிவிச்சாதான் அவர் அந்த குற்றம் இல்லைன்னு அவரு அங்க அவங்க கிட்ட எடுத்துரைக்க முடியும். அப்படி அவரு எடுத்துரைச்சும் அவங்க அதை ஒத்துக்கலன்னா, அதுக்கப்புறம் மொத்த எண்ணிக்கையில் 3ல் 2 பங்கிற்கு குறையாத பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட வேண்டும். முடிஞ்சதா? அந்த அவையில நிறைவேற்றினாங்கன்னா அதுக்கப்புறம் அதன் அடுத்த அவையில வருது, அங்க விசாரணை பண்றாங்க. அங்க வந்து அதன் மொத்த உறுப்பினர்களில் 3ல் 2 பங்கு, இங்கேயும் 3ல் 2 பங்கு, இங்கேயும் 3ல் 2 பங்கு பெரும்பான்மையினால் ஒப்புதலுடன் அத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் பதவியில் இருந்து பதவி நீக்கம் செய்யப்படுவார். அந்த நாள் முதல் அவர் என்ன பண்றாருன்னா பதவி நீக்கம் செய்யப்பட்டுறாரு. ஓகே, அடுத்து சக்சஷன். பதவி நிரப்புறது எப்படி? வேகன்சி ஆஃப் பிரசிடென்ட் ஆஃபீஸ் வந்து எப்படிலாம் பிரசிடென்ட் ஆஃபீஸ் வந்து வேக்கண்ட் ஆகுது அப்படின்னா, 5 வருஷம் முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவரோட பதவி காலம் முடிஞ்சிடும். எக்ஸ்பிரி ஆயிடுச்சா, இல்ல நானே ரிசைன் பண்ணிக்கிறேன்னு அவரே பதவி விலகுகிறார், ரெசிக்னேஷன். அடுத்தது நம்ம இம்பீச்மெண்ட் மூலயமா பதவி நீக்கம் பண்ணிடுறோம். அடுத்து ரிமூவல் பை இம்பீச்மெண்ட். அடுத்து இறந்துடுறாங்க அப்படின்னா பை ஹிஸ் டெத். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, சரி இப்ப வந்து இந்த சூழ்நிலைகள்ல வந்து இப்ப வந்து இந்த 5 ஆண்டு காலம் முடிவடைஞ்சிச்சுன்னா அடுத்த எலெக்ஷன் வந்துரும். இந்த அசாதாரண அவரு வெளியே போயிடுறாரு, இல்ல நான் பதவி நீக்கம் பண்ணிடுறோம், இல்லைன்னா இறந்துடுறாரு. இந்த மாதிரி டைம்ல யாரு வந்து அவருக்கு பதில் குடியரசுத் தலைவர் பதவியில் இருப்பாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவரா மாறிடுவார். எவ்வளவு காலத்துக்கு இவராலையும் அவர் பதவியில வகிக்க முடியும்னா 6 மாத காலம் தான் இருக்க முடியும், 6 months. அதுக்குள்ள வந்து அடுத்த எலெக்ஷன் வச்சு இன்னொரு பிரசிடென்ட்டை கொண்டு வந்துடணும். அதான் இங்க கொடுத்துருப்பாங்க, fill the vacancy 6 months and the vice president will act as the president until new president is elected அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சப்போஸ் வேக்கன்ட் தி சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆக்ட்ஸ் as the president. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்க பாருங்க, இப்போ குடியரசுத் தலைவருக்கு பதில் துணை குடியரசுத் தலைவர் அந்த பதவிக்கு போவார்னு சொன்னேன். துணை குடியரசுத் தலைவரும் அப்ப இல்ல அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து யாரா இருப்பாரு, பிரசிடென்டா இருப்பாரு. அவரும் இல்லாத பட்சத்துல, இவரும் இல்ல அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து யாரா இருப்பாரு, பிரசிடென்டா இருப்பாரு. இவங்க எல்லாருமே எவ்வளவு நாள் தான் இருக்க முடியும்,
6 மாசம் தான் இருக்க முடியும். அதுக்குள்ள என்ன பண்ணிடணும்? அடுத்த எலெக்ஷன் வச்சு குடியரசுத் தலைவர தேர்ந்தெடுக்கணும். இந்த மாரி நிகழ்வு இந்தியால நடந்திருக்கான்னா, ஒரு வாட்டி நடந்திருக்கு. அப்படி ஒரு ச சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்ல சீஃப் ஜஸ்டிஸ் வரைக்கும் வந்திருக்கு. அப்போ ஹிதயத்துல்லா அப்படின்றவரு 1969ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருந்தவரு என்ன பண்ணியிருப்பாரு? டைரக்ட்டா பிரசிடென்ட்டா இருந்திருப்பாரு. ஏன்னா, அப்ப வைஸ் பிரசிடென்ட்டும் இல்லாத சூழ்நிலையில அந்த கதை நான் வந்து பிரசிடென்ட்டோட லிஸ்ட் நம்ம பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, ஓகே. லிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் நம்ம இதுலயே பார்ப்போம். அதுலயே சொல்றேன். அடுத்து இதுல குடியரசுத் தலைவரின் பணிகளும் அதிகாரங்களும் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் நான் பார்த்துட்டேங்க. இதுல எதுவும் முக்கியமானது இல்ல. இருந்தா நான் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஃபங்ஷன்ஸ் அண்ட் பிரசிடென்ட்ஸ் அதே தான் இங்க குடுத்திருப்பாங்க. அதாவது இங்க என்ன குடுத்திருப்பாங்கன்னா, எந்த சட்டத்தையும் தற்காலிகமா முடக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார். அப்புறம் வந்து குறிப்பிட்ட காலத்திற்கு அமைச்சரவைகளையும், சட்டமன்றங்களையும் கலை இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இது எதுவுமே ஃபங்ஷன்ஸு ஓகே. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் குடியரசுத் தலைவரின் பணிகள் மற்றும் அதிகாரங்கள்ல ஒரு வாட்டி பார்த்துரலாம். சரி. ஃபங்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ஸ்ல வந்து என்ன பண்றோம்னா, ஃபங்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கன்வீன்ஸ், அட்ரஸ், ப்ரொராக்ஸ் தி சேம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிதிசாரா முன்வரைவுகள் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோங்க. கன்வீன்ஸ், அட்ரஸ், ப்ரொராக்ஸ் 12 மெம்பர்ஸா நாமினேட் பண்றது. அடுத்து இது ரொம்ப முக்கியங்க. அதாவது இங்க வீட்டோ பவர்ன்னு ஒண்ணு இருக்குங்க. வீட்டோ பவர் ஆஃப் தி பிரசிடென்ட் ஓவர் நான் மணி பில்ஸ் அண்ட் ஹி கேன் சென்ட் பேக் தி மணி பில்ஸ் ஃபார் ரீகன்சிடரேஷன். சரி. இப்போ ரொம்ப இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது. இது வந்து பார்ட் 1ஆ வச்சுக்கலாம். இதோட வந்து பார்ட் 1 வச்சுக்கலாம். பார்ட் 2ல வந்து நான் என்ன பண்றேன்னா, ஃபங்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் வந்து இப்ப நான் பார்ட் 2ல இருந்து உங்களுக்கு கன்டின்யூ பண்றேன். ஒரு 10 நெக்ஸ்ட் வீடியோவா அது கன்டின்யூ பண்றேன். ஏன்னா ரொம்ப லென்த்தா போகுது. இது ரொம்ப நல்லாருக்கும். நான் வந்து வீட்டோ பவர்ஸ் இங்க தனியா உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். எங்க எடுத்து வச்சிருக்கேன்னா, இங்க பிரசிடென்ட்ஸ் கீழ வீட்டோ பவர்ன்னு தனியாவே நான் எடுத்து வச்சிருக்கேன். பவர்ஸு. இத நான் உங்களுக்கு பிடிஎஃப் குடுத்துடுறேன். நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துடுறேன். இங்க இருக்கு பாருங்க. வீட்டோ பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் நான் தனியா எடுத்திருக்கேன். வீட்டோ பிரசிடென்ட் வந்து நம்ம பார்ட் 2ல இருந்து கன்டின்யூ பண்ணலாம். பார்ட் 2. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. தேங்க் யூ வெரி மச். ஏன்னா ரொம்ப லென்த்தா போகுது. அதனால நான் பார்ட் 2ல இத நான் உங்களுக்கு குடுக்குறேன்.